ஹாய் டியர், டுடே நம்ம டியூப் பக்கத்தில் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் டைட்டில் தமிழில் போட்டுறேன். இன்றைக்கி ஸ்டோரி கொடுத்தது, அதாவது ஸ்டோரி தீம் கொடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ராகவிடியர் தான். ஸோ ஓகே, அண்ட் டைட்டில் கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் புண்ணியவதியே. ஏன்னா டைட்டில் வைக்கிறது தான் பெரிய வீக்கு. ஓகே, தேங்க்யூ. ஓகே டியர், ஸோ கண்ண முடிக்கோங்க, நான் ஸ்டடி சொல்ல போகிறேன். ஓகே, இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அப்படியே மேலேருந்து ஃபோனை பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறீங்க. அம்மா வந்துட்டு வயன் சாப்பாடுன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. பட் நீங்கள் காதலே வாங்கிக்காமல் போயிட்டுருக்க. பின்னாடி அப்பா வந்துட்டு ஒரு சத்தம் போடுவாங்க, வயன் அப்படின்னு சொல்லிட்டு. டக்குன்னு ஃபோன் அப்படியே கீழே அப்படியே கையில் பிடிச்சிக்கிட்டு அப்பா அப்படிங்கிறீங்க. என்ன ஹேபிட் இது உனக்கு? அம்மா கூப்பிடுறாங்க, ஒன்று சாப்பிட்றேன்னு சொல்லு, இல்லைன்னா வேணான்னு சொல்லிட்டு போ. அது என்ன மரியாதை இல்லாமல் போயிட்டுருக்க அப்படிங்க. பா ஒரு மீட்டிங்ப்பா அப்படிங்கிறீங்க. அது என்னவா வேணா இருக்கட்டும், வீட்டில் வரும்போது வீட்டில் இருக்கும்போது அம்மா அப்பா பேசினா ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், உன்னை இப்படி தான் வாழ்த்தணும்மா அப்படின்னு கொஞ்சம் அவர் பேச, சாரிம்மா நான் கவனிக்கல, டென்ஷன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏய் பரவாயில்ல விடு, எங்கள் இதுக்குங்க இப்போ அவளை திட்டிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும், நீ நல்லா செல்லம் கொடு, அப்புறமா அவள் போனதுக்கப்புறம் அவள் என்கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒப்பாரி வைக்க வேண்டியது அப்படிங்கிறாரு. அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு வயன், எனக்கு புரியுது, நீ பொறுப்பான பொண்ணு தான், பிஸ்னஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க தான். ஆனால் ஃபேமிலின்னு ஒன்று இருக்குல்ல, அம்மா உன்னை நல்லா தானே பார்த்துக்கிட்டா. இப்போது அவளுக்கு உன் கூட இருக்கணும்னு தோணுற டைமெல்லாம் நீ ஏன் அவளுக்கு டைம் கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு புரியுது அம்மா வந்துட்டு உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு. ஸோ நீங்களும், சாரிம்மா அது கொஞ்சம் வேலை, நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன், ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன், மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன், நம்ம அப்புறம் பேசலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஒன்றும் பிரச்சனை, நீ ஒர்க்கை பாரு, ஆனால் சாப்பிட்டு போ அப்படிங்கிறாங்களா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு, ஏன்னா அம்மா அப்புறம் ஃபீல் பண்ணுவாங்கன்ட்டு போயிட்டு டக்குன்னு உட்காருவீங்க. அம்மாவும் தோசை ஆல்ரெடி சுட்டு கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ தோசை அப்படியே வைக்க, அப்படியே டக்குன்னு 2 வாய் சாப்பிட்டுட்டு, போதுமா கோச்சுக்காத, உன்னை கஷ்டப்படுத்தினா சாரி, வேலை ரொம்ப முக்கியமா, மீட்டிங் நிறையா இருக்குமா, உனக்கே தெரியும்ல எனக்கு பிஸ்னஸ் ரொம்ப பிடிக்கும்னு, அதனால தான்மா, தப்பாக எடுத்துக்காதம்மா அப்படிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், பாய் சொல்லிட்டு போகிறீங்க. இன்னும் நீங்கள் எப்போ வீட்டுக்கு வருவீங்கன்னே தெரியாது. அம்மா நீ வீட்டுக்கு வரதே வாரத்தில் 1 நாளைக்கு 2 நாளைக்கு அந்த மாதிரி தான். ஸோ எப்போ போகிறீங்க, எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, எதுவுமே யாருக்கும் தெரியாது. டைம் கிடைச்சா அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுவீங்க, அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கூட உங்களோட பிஏவை கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். அப்பாவும் அம்மா வந்துட்டு பிஏக்கு தான் கால் பண்ணுவாங்க, உங்களுக்கு டேரெக்டாக கால் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்துட்டு எல்லா காலும் அட்டன் பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸ்க்கு போயிடுறீங்க. உங்களோட அம்மா அப்படியே உங்களையே பார்த்துட்டு நிற்க, அப்பா வந்துட்டு, ஏய் நான் தான் அவளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறேன்ல, அப்படின்னா நீ போன்னு சொல்கிற, அதெல்லாம் முடியாது இருன்னு சொல்ல வேண்டியதானே இன்னைக்கு அப்படிங்கிறாரு. எங்கே விளாட்றீங்களா, எவ்வளோ பெரிய மீட்டிங், அவள் ஒரு ஆளாக எவ்வளோ பெரிய கம்பெனியை ரன் பண்ணிகிட்ருக்கிறா, நம்ம பெருமைப்படணுங்க, அவளுக்கு நம்ம டைம் கொடுக்கணும், சப்போர்ட் பண்ணணும், இந்த மாதிரி அவளை பிடிச்சி இழுத்தெல்லாம் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்போ இப்படி சொல்லு, அப்புறம் வந்துட்டு அவளுக்கு என்ன பிடிக்கலையா, இல்லை நான் எதனா தப்பு பண்ணிட்டேனா, ஏன் அவன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட புலம்பிப்பார், அப்புறம் இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஆஃபீஸ் போயிடுவீங்க. இந்த பக்கம் அப்பாவும் அம்மாட்ட அப்படியே கொஞ்சம் திட்டிட்டு போக, அம்மா வந்துட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க. என்னத்த சொல்ல, அப்பாவும் வேலை வேலைன்ட்டு போயிடுறாரு, பிள்ளையும் வேலை வேலைன்ட்டு போயிடுறாங்க. நாமளும் பேசாமல் வேலைக்கு போயிடலாமா, வீட்டில் இருக்கிறதுக்கு போர் அடிக்குது, சும்மா இருக்கிறனால தானே இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு தோணுது. நம்மள வேலை பண்ணுனா எப்படி, நம்மளும் பிஸி ஆகிடுவோம். அப்புறம் நம்ம எதுக்கு இவங்களோட டைம் எல்லாம் கேட்டுட்டு, நம்மளுக்கு ஒரு வேலை இருந்தால் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போகல, இந்த மாதிரி ஏக்கமெல்லாம் வராதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பேசிகிட்டு இருக்கா. இப்போ குக் வந்துட்டு இருப்பாங்க, வீட்டில் வந்துட்டு செஃப் வச்சுருப்பாங்க, ஓகேவா. ஸோ ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் வச்சுருக்கீங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு அக்கா நல்லா பேசுவாங்க அம்மா கிட்ட. ஸோ அவங்களும் வந்து அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டு, என்ன மேடம், என்ன ஆழ்ந்த யோசனையில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பேர் பார்த்திங்கன்னா யூனா. ஸோ இங்கே வா யூனா, இங்கே உட்காருன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லவும், சொல்லுங்கள் என்னாச்சு, என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் இப்போது நீயும் நல்லா சமைக்கிற, நானும் ஓரளவுக்குலாம் ஓரளவுக்கு சமைக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏன் இந்த ஆன்லைனில் ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்க, அது எப்படி, உங்களுக்கு என்ன பணத்துக்கா பஞ்சம், எதுக்கு இந்த வேலைலாம் அப்படின்னு கேட்கவும், பணத்துக்கு பஞ்சம் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் இங்கே தனியாக சும்மா இருக்கிறனால தானே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நானும் ஒரு வேலை பண்ணிகிட்டு இருந்தேன்னா எனக்கும் தெரிவிக்காதுல்ல, இவங்க பண்ணுற அளவுக்கெல்லாம் என்னால் ஆஃபீஸ் வேலை பண்ண முடியாது, ஆனால் எனக்கு சமைக்க வரும்ல, 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கவும்,
சரி ஓகே, எவ்வளோ சம்பளம் தருவீங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்க. சம்பளமா? ஏய், பார்ட்னர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்க, ஓகேவா? நீயும் சுயமாக ஒரு வேலை செஞ்ச மாதிரி இருக்கும்ல, இது சைட் பிஸ்னஸ் மாதிரி அப்படின்னு கேட்கவும் அவங்களும் அத்தனை காசுக்கு நான் எங்கே பூஜாமா போகிறது அப்படிம்பாங்க. ஏய், காசை பற்றி உனக்கு என்ன? காசை நான் போட்டுடுறேன், ஓகேவா? வேலை 2 பேரும் செய்யலாம், ஆளுக்கு பாதி ஷேர் எடுத்துக்கலாம். ஒரு பாதி பணம் வந்ததுக்கப்புறம் உன்னோட ஷேர் நான் போட்டிருப்பேன், அதை மட்டும் எனக்கு கொடுத்துரு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஈக்குவல் பார்ட்னராக இருப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஐடியா கொடுக்க இவங்க பார்க்குறாங்க. பூஜாமா, பரவாயில்லையே, நல்லா தான் பிளான் பண்ணுறீங்க. சரி ஓகே, இதை பற்றி நான் விசாரிக்கிறேன், இதை நெட்டில் ஃபோன்லலாம் பார்க்கணும், நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பக்கம் இப்படி போயிட்டுருக்க இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. அப்படியே இது வந்துட்டு சிட்டி சைடு, ஓகேவா? ஸோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா வில்லேஜ் சைடு வந்துட்டு காட்டுறாங்க. அங்கே வந்துட்டு மேலே அப்படியே கேமரா ஜூம் பண்ணி காட்டுற மாதிரி இருக்குது. ஸோ மேலேருந்து அப்படியே வயலெல்லாம் காட்டுற மாதிரி இருக்குது. ஸோ வயல் தோட்டம் அப்படின்ட்டு இருக்குது. அதுக்கு நடுவில் ஒரு வீடு இருக்குது, அழகாக ஒரு குட்டி வீடு, ஓகேவா? ஸோ அந்த வீட்டுக்குள்ளேருந்து அப்படியே பல்லு குச்சியை வச்சுட்டு வாயில் வச்சு பல்ல விளக்கிட்டே ஒரு ஆள் வெளியே வர, கழுத்தில் ஒரு துண்டு பனியன் லுங்கி வச்செல்லாம் கட்டியிருப்பார். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆள்கிட்டே தான். அப்படியே பல்லு குச்சி வச்சு பல்லு விளக்கிட்டு அப்படியே அந்த துண்டை வந்துட்டு ஒரு கையில் எடுத்து அப்படி இந்த பக்கம் போட்டுட்டு அப்படியே வந்துட்டு முன்னாடி பார்த்திங்கன்னா தொட்டி இருக்குது. ஸோ தொட்டிக்கிட்ட வந்துட்டு பல்லு குச்சி தூக்கி எரிஞ்சிட்டு தண்ணி எல்லாம் எடுத்து வாயில் கொப்பளிச்சுட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு இருப்பார். ஸோ சாரோட இன்ட்ரோ இப்படி தான், அப்படி ஸ்லோ மோஷனில் 2 கையில் தண்ணி அள்ளி மூஞ்சில் தெளிப்பாக இருப்பாருங்க. அப்படி ஸ்லோ மோஷனில் தண்ணி எல்லாம் அப்படியே குட்டி குட்டியாக கிளிட்டர் மாதிரி இருக்கா. அந்த பக்கம் இருந்து டேய் டேய் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம், அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பாரு. பார்த்தா அங்கே வந்துட்டு தாத்தா நிற்கிறாரு. என்ன தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு டீ கேட்பாரா. டேய் சீக்கிரம் வாடா, பசிக்குது, சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட. தினமும் நாங்கள் வந்து சாப்பிட்ருக்க முடியுமா? நானே இங்கே செஞ்சுட்டேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவார். இப்போது அப்படி சொல்லிவிட்டு இவர் திரும்ப காலுக்குள்ளே தண்ணி ஊற்றி காலை கழுவிட்டு கை மூஞ்செல்லாம் கழுவிட்டு இருப்பாரா. அப்போ தாத்தாவும் போயிட்டு அவரோட வீட்டுக்கு போகிறாரு. ஸோ வீடு பார்த்தீங்கன்னா 2 வீடு கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தில் தான். ஸோ தாத்தா அப்படியே உள்ளே போகிறாரு வீட்டுக்குள்ளே. அப்போ பாட்டி உள்ளே இருந்துட்டு எங்க அவன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தினமெல்லாம் வந்து சாப்பிட முடியாதான், அவனே சமைச்சிட்டானாமா. சரி எனக்கு போடு, பசிக்குது அப்படிங்கவோ. கிளவா, உன்னை ஒரு வேலை சொன்னால் செய்யவே மாட்டியா அப்படின்னு பாட்டி திட்டா. என்னடி நீ அப்படியே குமரி மாதிரி பேசிகிட்டு இருக்கிற? உனக்கு என்னை விட 2-3 வயசு ஜாஸ்தி, நான் தான் பாவம் போச்சு, அதுவும் கல்யாணம் பண்ணால் எனக்கு கிளவுங்கிற, நீ என்னை விட பெரிய கழுவி அப்படிங்கிறாரு. யோ, உங்கள்கிட்ட நான் என்ன சொன்னேன்? அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு வந்தான்னு சொன்னேன். வயசு பிள்ளை தனியாக இருக்குது, ஒழுங்காக சமைச்சு சாப்பிடுதோ என்னமோ. போ முதல்ல கூட்டிகிட்டு வா அப்படிங்க. இங்கே வந்தால் நீ ஆடு, அங்கே போய் இதுக்கு மேலே கேட்டால் அவன் ஆடுவான், ஏன் எனக்கு சமைக்க தெரியாதான்னு, நீ வேணா போய் கூப்பிட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லிடுவாரா. சரி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் எழுந்திரிச்சு வெளியே வருது. இவர் அப்படியே மூஞ்செல்லாம் கழுவிட்டு அப்படியே துண்டில் மூஞ்செல்லாம் தொடச்சிட்டு தொட்டிக்கிட்டு நின்றுருப்பாரு. அப்போ பின்னாடி முதுகில் ஒரு குச்சியில் ஒரே போடு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பாட்டி தான் குச்சி வச்சுட்டு நிற்குது. ஏன் பாட்டி அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெளிச்சிட்டு நிற்கிறாரு. அப்போ பாட்டி அப்படியே டேயோட காதை பிடிச்சி திருகுது. அப்பா பாட்டி பாட்டி அப்படின்பாரா. என்ன பெரிய பேச்செல்லாம் பேசுறியாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் என்ன பாட்டி பெரிய பேச்சு பேசுனேன் அப்படிம்பாரு. என்ன பேசுனியா? ஏதோ தனியாக சமைக்க தெரியும்னு சொல்கிறியாமா, என்னோட நல்லா சமைப்பியாடா நீ அப்படின்னு கேட்க. சமைப்பனே அப்படிங்கிறாரு. நீ எப்படி சமைச்சாலும் பரவாயில்ல, நான் செய்கிறத நீ சாப்பிட்ணும், உள்ளே வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடவும், பாட்டி டெய்லி இப்படியே பண்ணாத பாட்டி, நான் காசு கொடுத்தாலும் நீ வாங்க மாட்டேங்கிற, எதுக்கு நீ தினமும் எனக்கு சமைச்சு போடணும் அப்படின்னு கேட்குறாரு. எதுக்கா? ஏண்டா வயசான காலத்தில் இந்த காட்டுக்குள்ளே நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், என் மகனும் மகளும் யாருனாவது என்னை வந்து பார்த்துக்கிறாங்களா? நீ தானே என்னால் கூட இருந்து பார்த்துக்கிற, உனக்கு சோறாக்கி போடுறதுல எனக்கு என்ன கஷ்டம் வந்துட போகுது? உன்னை என்ன அடுத்த விட்டு பிள்ளை மாதிரியா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச, அதுக்குன்னு எந்நேரம் உங்கள் கூடயே சாப்பிட்டுக்க முடியுமா அப்படிங்கிறாரு. இந்த பேஜெல்லாம் நீ என்கிட்ட பேசாத, அவ்வளோதான், அவங்க காது திருகிடுவேன் வா அப்படின்னு சொல்லிட்டு காது பிடிச்சி திருகிட்டு பாட்டி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகுது. அவரும் வந்துட்டு அப்படியே காது வலிக்குது பாட்டி, நானே வர விடுன்னு சொல்லிட்டு வந்து உட்காருவார். தாத்தா பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அங்கே சாப்பிட்றதுக்கு பிளேட்டெல்லாம் வச்சு தட்டெல்லாம் வச்சு உட்காந்துருப்பாரு. அப்போ இவரும் வந்துட்டு அப்படியே உட்கார, தாத்தா ஒரு மாதிரி முறைக்கிறாரு. என்ன தாத்தா முறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டே கேட்கவும், நான் வந்து கூப்பிட்டா கத்தி விடுறா பாரு, கூப்பிட்றவங்க வந்து கூப்பிட்டா தான் வருவியோ, என்னெல்லாம் பார்த்தா உங்களுக்கு இலக்காரமாக இருக்குது அப்படிங்கிறாரா. அப்போது வாய் தந்ததை சொல்ல வருவார். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பாட்டி, என்ன சத்தவங்க, 2 பேர் கப்பு சுப்புன்னு உட்காந்து சாப்பிடுங்க, சாப்பிட்றப்ப பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போடுது. ஸோ வந்துட்டு
பாட்டி எல்லாரும் ஒட்டுக்கா சாப்பிட்லாம், உட்கார் நீயும் அப்படிங்குவாரு. நான் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டு இருந்தா அவங்க 2 பேத்துக்கு யார் போடுறது, நீ இதே சாப்பிட்டு நினச்சி ஓடிடுவேன், மறுபடியும் சாப்பிடு, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படிம்பாங்க. ஸோ அப்படி தான் தத்தாக்கும் டேக்கும் சாப்பாடு போட 2 பேரும் சாப்பிட்றாங்க. அப்போ பாட்டி வந்துட்டு இரு சத்த நேரம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எஞ்சி வெளியே போகுது. இவங்க சாப்பிட்டு எங்கே போகிறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாட்டி வந்துட்டு உள்ளே வராங்க. பார்த்தா கையில் எதாவது தூக்கிட்டு வராங்க. என்ன பாட்டி அதெல்லாம் அப்படின்னு பார்த்தா உள்ளே ஒரு பை மாதிரி இருக்குது. ஸோ பையிலேருந்து அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து வைக்குது. பார்த்தா அதெல்லாம் டீ வீட்டில் இருந்தது. என்னது என் வீட்டில் இருக்க சாமான்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கா அப்படிங்கவும், ஏய் இந்த 4 சாமான் இருக்கிறனால தானே நீ தனியாக சாப்பாடு செய்கிறேங்கிற, இது இருந்தால் நீ செய்வ, இது இங்கிட்ட இருந்தால் எப்படி செய்வ, ஒழுங்காக இங்கேயே 3 நேரம் சாப்பிட்டு பழகு. வயசு புள்ள நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்க வேண்டிய காலத்தில் சும்மா அரைக்குறையாக வெந்து வேகாதையும் சமைச்சிட்டு என்னடா சோறு இது இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஏன் அதுக்கு இன்னும் நல்லா தானே இருக்குது அப்படிங்கிறாரு. சோறு பாரு வேகவே இல்லை, பருப்பு பாரு புளி இத்தனை ஊற்றிருக்கிற, இத்தனை காரம் வேற, யாராவது பருப்பு குழம்புக்கு பச்சை மிளகா போடுவாங்களாடா பைத்தியக்காரா அப்படிங்குது. நல்லா இருக்குமேன்னு போட்டேன் அப்படிங்கவும், அடிக்கிற வெயிலுக்கு பருப்பு குழம்புல பச்சை மிளகா போட்டு தின்னு, இதில் மிளகா பொடி வேறு போட்டு அள்ளி வச்சுருக்கிறான், இதில் தாளிக்கு கூட ஊற்ற முடியாது, கொண்டு போயிட்டு குப்பையில் தான் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமாக டேவை பார்த்து முடச்சிட்டே திட்டிட்டு இருக்குது. வயசு பிள்ளை சமைக்கிறான், நான் சமைக்கிறேன், என்னத்தான் சமைக்கிறான், இப்படி தான் சாப்பிடுவியா நீ, உன்னை விட்டுருந்தா இப்படியெல்லாம் இருக்க முடியுமா, தோட்டத்தில் அத்தனை வேலை செய்கிற, இந்த சோத்தை தின்னு எப்படிடா நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்குது. ஸோ தாத்தா பார்த்துட்டு, இப்படி திட்டிகிட்டே நீ சோறு போட்டினா அந்த பிள்ளைக்கு எப்படி வயிறு நம்புவோம், உடம்புல எப்படி ஒட்டும் அப்படின்னு கேட்கவும், நான் என்ன கோவத்தில் திட்டுறேன், ஆதங்கத்தில் பேசுகிறேன் அப்படிங்குது. ஸோ டேக்கும் புரியுது. சரி பாட்டி விடு, இன்னும் நான் சமைக்கல, நீயே சமைச்சு கொடு, நான் சாப்பிட்டுக்கிறேன் ஓகேவா அப்படிங்கவும், அதைத்தான் தினமும் சொல்கிற, அப்புறம் காலையில் கூப்பிட்டா ஓவரா பண்ணிட்டு இருக்கிற, இனிமேல் கரெக்டாக காலைல 9 மணி ஆனால் இங்கே சாப்பிட்றதுக்கு நீ வந்துடுற அப்படிங்குது. வந்துடுற சாமி வந்துடுறேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ அவரு தோட்டத்துக்கு வேலைக்கு போயிடுவார். ஸோ அவரோட தோட்டம் தான், தோட்டத்தில் வேலைலாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்க்கறதுக்கு போயிடுறாரு. ஸோ இப்போ அப்படியே தான் இந்த பக்கம் இப்படி வேலை போயிட்டுருக்குதா. அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மீட்டிங் சொல்லிட்டு அர்ஜென்ட்டாக போயிருப்பீங்க. அங்கே போய் பார்த்தா ஓரளவுக்கு ஓகே தான், மீட்டிங்லாம் நல்லபடியாகவே முடியுது. இப்படியே தான் ஒரு 1 மந்த் போயிருக்கோம். நீங்கள் அங்கே உங்களோட ஒர்க்கை பார்த்துட்டுருக்காரு, இங்கே அவரோட ஒர்க்கை பார்த்துட்டுருக்காரு. ஸோ அங்கே இருக்கிற தாத்தா பாட்டினா டேவை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. ஏன்னா அங்கே அவர் மட்டும்தான் அவங்கள பார்த்துக்கிறாரு. ஸோ அதனால் அவங்க அவரை பார்த்துக்கிறாங்க. இந்த பக்கம் நீங்கள் இப்படி தான் ஒரு மாதம் கழித்து தான் வீட்டுக்கு வரீங்க. அம்மா அப்படியே வந்துட்டு பார்க்குறாங்க, அத்தி பூத்த மாதிரி இருக்குடி அப்படிங்கவும், அப்படிமீங்க. இதெல்லாம் உனக்கு எங்கே புரிய போகுது, சரி என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ, 1 மாதம் ஆச்சு வீட்டு பக்கம் வந்து, ஆம்பளை பையனாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு விடலாம், இந்த காலத்தில் ஆம்பளை பசங்களே இப்படி விட முடியறதில்ல, நீ என்ன இப்படி சுற்றி திரியிற, திடீர்னு அங்கே போகிறேன் எங்கே போகிறேங்கிறாங்க, அந்த பிஏப்பில் எல்லாமே சொல்கிறா, நீ என்னமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு அம்மா இன்றைக்கி வாய் திறந்தே கேட்டுடுறாங்க. நீங்களும் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லை, எனக்கு அடுத்தடுத்து மீட்டிங்கு அப்புறம் நிறையா மீட்டப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் அடிக்கடி ஃபாரின் போகிற மாதிரியும் கிளைண்ட் மீட் பண்ணுற மாதிரி இருக்குதுமா, அதனால தான் உன்கிட்ட சொன்னால் நீ அதுக்கு அங்கே போறியா இங்கே போறியான்னு இழுப்ப, அப்புறமா இதனாவது டைம் வேஸ்ட் ஆகும்ல, அதனால தான் சொல்லலை. சரி ஓகே பசிக்குது, சாப்பாடு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. என்ன வார்த்தை கேட்குறவா, உனக்கு முதல்ல சாப்பாடு போடுறேன்னு சொல்லிட்டு, ஏன்னா 1 மாதம் கழிச்சு வந்திருக்கீங்கள, அவங்களும் வந்துட்டு டக்குன்னு யுனாக்கா சாப்பாடு அப்படிங்கவும் தோ அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ண சாப்பாடு கொண்டு வராங்க. நீங்கள் பார்க்குறீங்க, என்னம்மா அது கடையில் வாங்கினியா என்ன, ஏன் நீங்கள் செய்யலையா அப்படிங்கவும், யுனாக்கா வந்துட்டு பாப்பா செஞ்சதே நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, ஏக்கா வீட்டில் இருக்கிறதுக்கு எதுக்குக்கா இப்படியெல்லாம் பேக் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி புரியாமல் கேட்க, அப்போது உங்களோட அம்மாவும் ஏன் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் இந்த க்ளவுடு கிச்சன் சொல்கிறாங்கள்ல அது பண்ணிட்டுருக்குறோம் அப்படிங்கிறாங்க. க்ளவுட் கிச்சனாம்மா அப்படின்னு கேட்பீங்க. அதான் அந்த க்ளவுடு கிச்சன் தான் பண்ணிட்டுருக்குறோம், 1 மாதமாக பண்ணிட்டுருக்குறோம், நல்லா வியாபாரம் ஆகுதுடி, நிறையா பேர் ரேட்டிங்லாம் கொடுக்குறாங்க, இங்கே பாருன்னு சொல்லிட்டு ஆசையாக ஃபோன் காட்டுறாங்க உங்களுக்கு. பார்க்குறீங்க, வாம்மா இன்னுமா இத்தனை ஆர்டர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அத்தாண்டி எனக்கும் தெரியல, நல்லா இருக்குதுன்னு வேற போட்டிருக்குறாங்க, இன்னும் நிறைய பேர் ஆர்டர் போட்டுருக்குறாங்க, சரி அம்மாவுக்கு பேசக்கு டைம் இல்லை, நான் போயிட்டு பேக் பண்ணணும், யுனாக்கா வா நீ சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, 1 மாதம் கழிச்சு வந்திருக்கீங்களா, ஸோ இப்போ அம்மா கிட்ட உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அவங்க பிஸியாக இருக்குன்னு சொல்லவும் ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. பட் இருந்தாலும் அவங்களுக்காக ஒரு விஷயம் செய்கிறாங்க, ஸோ நம்ம அதை வந்துட்டு இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே விட்டுருவீங்க. இப்போ அப்படியே தான் ஒரு 1 வீக் போகுது.
நீங்கள் வீட்டில் தான் இருக்கிறீங்க, அம்மா பார்த்துட்டே இருக்கிறீங்க, பயங்கர பிஸி மேடம். அப்பா வந்தாலும் கண்டுக்கிறதில்ல, உங்களையும் கண்டுக்கிறதில்ல, வேலை 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 வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்பாவுக்குன்னு ஒரு டைம் கடுப்பே ஆயிடுச்சு. ஹலோ இரு பூஜா, உன்கிட்ட நான் பேசணும் அப்படிம்பாரு. என்னங்க அப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலை பண்ணிட்டு கேட்க, தனியாக பேசணும், கொஞ்ச நேரம் வரியா அப்படின்னு கூப்பிடுறாரு. கொஞ்சம் வேலை இருக்குது, பிஸியாக இருக்கேனே, அப்புறம் பேசலாமா அப்படின்னு கேட்கவும் அவருக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு. இல்லை, நானும் சம்பாதிக்கிறேன், பிள்ளையும் சம்பாதிக்கிறா, இதெல்லாம் பார்த்தாது நீ சம்பாதிக்கணுமா? எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்கவும் அம்மா பார்க்குறாங்க. உங்ககிட்ட நான் சொன்னேன்ல நான் இதை பண்ணுறேன்னு, சரின்னு தானே சொன்னீங்க, இப்போ எதுக்கு இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு அம்மா கொஞ்சம் ஃபேஸ் சேட் ஆயிடுச்சு. ஸோ கேட்க அப்பா கொஞ்சம் கோவமாக பேசுவார். அப்போ நீங்கள் பார்த்துடுறீங்க, பார்த்துட்டு பா என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி திட்டுவீங்க அப்பாவை. இல்லைம்மா, இவ்வளோ சம்பாதிக்கிறோம், இது பார்த்தாதான் நீ இது எதுக்கு அவளுக்கு தேவையில்லாமல் சும்மா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ தான் நீங்களும் சொல்லுவீங்க, எங்கப்பா நம்ம 2 பேரும் வேலை வேலைன்னு நம்ம போயிடுறோம், அம்மாவுக்கு என்ன இருக்குது, அவங்க பாவம் நம்மக்கிட்ட பேசவும் முடியாது, நம்ம அவங்களுக்கு டைமும் கொடுக்க மாட்டோம், அவங்களுக்காக ஃபஸ்ட் டைம் ஒரு விஷயம் பிடிச்சி செய்கிறாங்க, அது பணத்துக்காக அவங்க செய்யலை, உங்களுக்கு அது புரியுதா இல்லையா, அவங்களுக்காக செய்கிறாங்க, அதனால் நம்ம தொல்லை பண்ணக்கூடாது. நம்ம இத்தனை நாள் வேலை வேலைன்னு போனோம்ல, அவங்க இப்படி தான் வந்துட்டு சண்டை பிடிச்சாங்களா, நீ வேலைக்கு போவேனான்னு சொல்லிட்டு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க, நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறீங்க. ஸோ அம்மா பார்க்குறாங்க, அவங்களுக்கு புரியுது, பிள்ளை வந்து 1 வாரம் வீட்டில் இருக்கிறா, ஆனால் அவங்க வந்துட்டு கொஞ்சம் நேரம் கூட பேச முடியல. ஸோ அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி அழுதுடுறாங்க. 1 வாரம் ஆச்சுல நீ வந்து, உங்ககிட்ட நான் பேசலைல்ல, நீ கஷ்டப்பட்டிருப்பல்ல அப்படிங்கவும், நீ எத்தனை நாள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டிருப்ப, விடுமா, அதெல்லாம் நான் கஷ்டப்படலை, நான் புரிஞ்சுக்கிட்டேன், அப்பாவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை முறைக்க, புரிஞ்சு அப்படிம்பாரு. சரி வா போயிட்டு வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவே சொல்லிவிடுவோம். தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போயிடுறாங்க. அவங்களோட ஆட்டிடியூட் ஃபுல்லாகவே மாறிடுது, ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே தான் ஒரு 1 வீக் மேலே ஆயிடுச்சா. ஸோ ஆஃப்டர் ஒரு 2 வீக் கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறீங்க. அம்மா கிட்ட போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லவும் அவங்க அவ்வளோ பிஸியாக இருந்தாலும் டக்குன்னு ஓடி வந்து கண்ணத்தெல்லாம் முத்தம் கொடுத்து, பத்திரமா போயிட்டு வா, எத்தனை நாள் கழிச்சு வருவா, எத்தனை மாதம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. சாயந்தரம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. சாயந்தரமே வந்துடுவியா, உனக்கு எதனா செஞ்சு வைக்கிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் வேணாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன சமைக்கிறீங்களோ அதுலேயே நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன் க்ளவுடு கிச்சனில் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க. ஸோ ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அம்மாவுக்கு ஆர்டர் மேலே ஆர்டராக வந்துட்டு இருக்குது. என்னடா இது, ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு யூனாக்கானா பதறாங்க. ஐயோ பூஜாமா இங்கே பாருங்களேன், இத்தனைக்கு நம்ம என்ன சமைச்சு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கேட்க, சமைச்சிடலாண்டி, ஆர்டர் நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வாங்கன்னு வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நைட்டு நீங்கள் வேலைலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர அப்படியே பார்க்குறீங்க, அப்படியே ஒரு மாதிரி 2 பேரும் சோஃபாவில் சோஃபா கீழே அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி சோஃபாவில் சாஞ்சு கீழே உட்காந்துட்டு இருப்பாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்கன்னு கேட்க, ஐயோ சாமி இன்றைக்கி ரொம்ப ஆர்டர் வந்துச்சுப்பா, எப்படி தான் இதை ஆர்டர் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, இட்டு போய் கழுண்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யூனாக்காவை அம்மாவை புலம்ப, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும், சந்தோஷம் இருக்குது தான், ஆனால் உடம்புல தெம்பில்லை சாமி, ஐயோ முடியல, நாங்கள் ஏதோ எங்கள் ஆசைக்காக 2 பேர் மட்டும் வச்சுட்டு இருந்தோம், இப்படி ஆர்டர் வந்தால் நான் 4 ஆள் போடணும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு யூனாக்கா புலம்ப, நீங்கள் என்னது இப்படி டயர்ட் ஆகுறீங்க, நான் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஆர்டர் கொடுக்கலான்ல இருந்தேன் அப்படிங்க, இதை நீ தான் ஆர்டர் கொடுத்தியோ அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும், சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி தோணுச்சு, அதான் இன்றைக்கி கம்பெனியில் இருக்கிற எல்லாத்துக்கும் முடியல, ஒரு கொஞ்சம் பேத்துக்கு மட்டும், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் சாப்பாடு ஆர்டர் பண்ணி விட்டேன், எல்லோரும் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க, ரேட்டிங்லாம் வந்திருக்குமே அப்படின்னு கேட்பீங்க. அடியே நீ தான் பார்த்த வேலையா இது, ஆர்டர் போடுற கொஞ்சம் கம்மியாக போடுறீ, 2 பேர் சமைக்க முடியல அப்படிம்பாங்க. ஸோ இப்படி தான் டேஸ்லாம் போயிட்டே இருக்குது. ஆஃப்டர் 2-3 மந்த் கழிச்சு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்துட்டு பர்த்டே, பட் அதையும் மறந்து மேடம் வேலை பண்ணிகிட்டே இருக்க. நீங்கள்மா உன்னோட பெட்ரூமில் கட்டிலுக்கு அடியில் ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸை மட்டும் ஓப்பன் பண்ணி என்னென்னு பாரு சரியா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட் மீட்டிங் இருக்குது, கால் பண்ணிடாத, மீட்டிங் முடிஞ்சதும் நானே வந்துடுறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்க, அதாவது ஆஃபீஸ்க்கு போயிட்டீங்க. ஸோ அன்னைக்கிட்டேயும் அப்படி தான் பாஸ் ஆகுது. ஈவினிங் ஆகுது, உங்களோட அம்மா வந்துட்டு அச்சோ பிள்ளை எதையோ பார்க்க சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு பார்த்தாங்கன்னா அவங்களுக்காக வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் ஓகேவா, ஸோ ஒரு சிஸ்டம், ஒரு லேப்டாப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டேப் இருக்குல்ல, ஸோ அது அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு வாங்கி வச்சுருக்கீங்க.
அப்போது யுனாக்கா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. யுனாக்கா ஓடி வந்து பார்த்தா அந்த அக்கா வீட்லேயே தங்கி வேலை செய்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு தனியாக வேறு யாரும் கிடையாது. இப்போது அவங்க இங்கே தான் இருப்பாங்க, நீங்கள் மட்டும் தான் அங்கே இல்லை, அதாவது நீங்கள் தான் அவங்களுக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த அக்கா ஓடி வந்து பார்த்தா, பூஜாம்மா என்ன இது அப்படிங்கிறாங்க. அக்கா எனக்கும் தெரியல, இவன் கம்பெனிக்கு வாங்குறதெல்லாம் நம்மளுக்கு வாங்கி வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லவும், அந்த ஸ்கேன் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்குது என்னென்னமோ. என்னவா இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க கரெக்டாக நீங்களும் வருவீங்க. ஸோ உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. என்னாச்சுடா, ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது, போன வேலை முடிஞ்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க ஃபேஸில் பார்த்தா ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. ஸோ நீங்களும் முடிஞ்சுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. பிடிச்சிருக்காவா, என்னடி இது, இதை வச்சு நான் என்ன பண்ணுறது, நாங்கள் பண்ணுறது க்ளவுடு கிச்சன் தானே, அதுக்கு போனது போதும், எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் அவங்கள வந்துட்டு 2 பேர்த்தையும் காரில் கூட்டிகிட்டு போகிறீங்க. எங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்க அப்படின்னு கேட்க, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் எல்லாத்தையும் காரில் வச்சுட்டு தான் கூப்பிட்டு போகிறீங்க. எங்கடா போகிறோம், இதெல்லாம் விற்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பார்த்தா ஒரு இடத்துல போய்ட்டு கார் நிறுத்துறீங்க. ஸோ கீயை வந்துட்டு அவங்க 2 பேர்த்து கையிலையும் கொடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்ல, ஓப்பன் பண்ணால் அது ஒரு கிச்சன் ஸ்பேஸ் தான். அவங்க 2 பேர்த்துக்கு ஒரே ஷாக்காக இருக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு யூனாக்காவை கேட்குறாங்க. 2 பேரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ரொம்ப நல்லா சமைக்கிறீங்க, ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குது உங்ககிட்ட, அதை ஏன் சும்மா நார்மலாக யூஸ் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் ஆள் போடுறதுனா கூட பரவாயில்ல, ஆள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த கம்ப்யூட்டரில் எடுத்து வச்சு செட்டப் பண்ணி கொடுக்குறீங்க. என்னடி இதெல்லாம் அப்படின்னு கேட்க, நீங்கள் க்ளவுடு கிச்சனும் பண்ணலாம், இந்த பக்கம் டைரெக்டாகவும் சேல் பண்ணலாம், ஸோ இது ஹோட்டல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சுற்றி காட்ட 2 பேர்த்துக்கு ரொம்ப ஹாப்பி. இத்தா பெருசு இருக்கே, என்ன வாடகை அப்படின்னு கேட்பாங்க. யூனாக்கா தான். ஸோ நீங்கள் உங்கள் சம்பளத்தில் பாதி கொடுத்தீங்கன்னா போதும் யூனாக்கா அப்படின்னு சொல்லுவீங்களா. அடிப்பாவி, சம்பளத்தில் பாதி கேட்குறா, எனக்கு நீங்கள் கொடுக்கறதே கொஞ்சம் தானே அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்களும் சிரிச்சிட்டே, அதெல்லாம் வேணாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், இது நானே வாங்கிட்டேன், ஸோ நீங்கள் ரெண்டெல்லாம் யாரும் கொடுக்க தேவையில்லை, நல்லா பிஸ்னஸை டெவலப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்கும் கை கொடுத்து ஹகெல்லாம் பண்ணிவிட்டு, சரி ஓகே வரீங்களா அப்படின்னு கேட்பீங்க. உங்களோட அம்மாவுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிச்சு. இல்லை இல்லை, இன்றைக்கி நான் வீட்டுக்கு வரல, நான் இங்கே இருக்கேன், யுனாக்கா இங்கே இருக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்களா. ஸோ அவங்களுக்கு அது எல்லாத்தையும் போய் எடுத்து பார்க்கணும், ஸோ சேர்லாம் இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை. நீங்கள் கிளம்புவீங்க, அப்போ திரும்பி பார்த்தா அம்மாவும் யூனாக்காவும் ஆளுக்கு ஒரு துணி வச்சு டேபிள் துடைச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அப்படியே கார் எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 1 வீக் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அங்கே ஒர்க்கெல்லாம் நல்லா போயிட்டுருக்குது. ஸோ அவங்க அந்த பிஸியில் உங்களை பார்க்க முடியல. அப்போ தான் வந்துட்டு ஏன் என்னாச்சு, ஏன் ஆஃபீஸ் போகல, ஒரு வாரமாச்சு அப்படின்னு கேட்க, ஓன்னு அழுதுட்டுக்கிறீங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு இப்போ தான் கேட்பார் பயந்து போயிட்டு. அப்போ எல்லாமே லாஸ் ஆகிடுச்சுப்பா, நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே லாஸ் ஆகிடுச்சுப்பா, அந்த மீட்டிங்கும் கேன்சல் ஆகிடுச்சு, எல்லாமே லாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறீங்க. ஸோ அந்த அன்றைக்கி இம்பார்ட்டன்ட் மீட்டிங்னு அதான் போயிருப்பீங்க, பட் ஒரு மாதிரி சேடாக தான் வந்திருப்பீங்க. அதுக்கு ரீசன் இதுதான், நீங்கள் அதை அம்மா கிட்டே காட்டிக்க வேணாம், ஏன்னா அவங்க பர்த்டே, ஸோ அவங்க ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதை காட்டியிருக்க மாட்டீங்க. இப்போ அப்பாவும் வந்துட்டு சரி அதை பார்த்துக்கலாம், லாஸ் ஆனால் என்ன, இதில் போனால் நம்ம வேறு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் இல்லைப்பா, ஆனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடாகவே இருக்க. சரி ஓகே, நீ இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது, நீ கொஞ்ச நாள் தாத்தா பாட்டி வீட்டில் போய் இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் எங்கேயும் போகலப்பா, எனக்கு அங்கெல்லாம் செட் ஆகாது, ஒரு 2 வீக் நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் ஒர்க்கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் வேணாம், நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு டைம் உங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாரு. ஸோ நீங்கள் உங்களோட அம்மா கிட்டே வந்துட்டு சொல்கிறீங்க, எனக்கு போக பிடிக்கலம்மா, நான் வேணால் உன்னோட கிச்சனில் அதாவது உன்னோட ஹோட்டலில் கொஞ்சம் நாளைக்கு வேலை பார்க்கட்டா, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு கேட்க, வேணாம் இங்கே அதுக்கு மேலே ஸ்ட்ரெஸ் ஆகிடுவேன், தாத்தா பாட்டி எத்தனை நாள் கூப்பிட்ருக்காங்கல்ல, போ, நீயும் சின்னதாக இருக்கிறப்போ அவங்கள பார்த்தது, அதுக்கப்புறம் நம்மளும் அங்கே போகவே முடியல, அவங்களும் கேட்டே இருக்காங்க, மாதம் லெட்டர் போட்டுக்கிறாங்க, நம்ம தான் ஒழுங்காக பதில் கூட அனுப்புறதில்ல, போய் பார்த்துட்டு வா போ, ஒரு கொஞ்ச நாளைக்கு அங்கே இருந்துட்டு வந்தீங்கன்னா அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க, உனக்கு ஒரு சேஞ்ச் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லவும், நாடா எல்லாம் இப்படியே சொல்கிறாங்க அப்படின்னு டென்ஷன் தான். சரிப்போ போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பழசை யோசிச்சு பார்ப்பீங்க, சின்ன வயசில் தாத்தா பாட்டி கூடலாம் விளாட்னது. சரி ஓகே, பாவம்ல அவங்களும், நம்ம ஏன் இப்படி இருக்கோம், ஒரு தடவை பார்த்துட்டாவது வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அங்கேருந்து கிளம்புறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்துட்டு உங்களோட பேக்கெல்லாம் ட்ராலி தானே இருக்கும், ஸோ அப்படியே எடுத்துகிட்டு ஒரு பேக் அப்படியே எடுத்து மாட்டிக்கிட்டு அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்புவீங்க. ஸோ உங்களோட அப்பா உங்களை வந்துட்டு பஸ் வச்சு விட்டுருப்பாரு. அந்த பஸ் பார்த்தீங்கன்னா சிட்டிலேருந்து நேராக வந்துட்டு ஒரு வில்லேஜுக்கு வந்துட்டு கனெக்ட் ஆகுது, வில்லேஜோட பஸ் ஸ்டாப்பு கனெக்ட் ஆகுது. அந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அப்படியே அழகாக கூலிங் கிளாஸ் எல்லாம் அப்படி கழட்டிட்டு ஒரு மாதிரி பார்க்குறீங்க, ஏதோ படத்தில் வர ஹீரோயின் மாதிரி. அப்போ அந்த பக்கம் வந்துட்டு இந்த சமோசா டீ எல்லாம் வந்துட்டு குட்டி குட்டி பசங்க விற்றுட்ருப்பாங்கள்ல, அந்த மாதிரியெல்லாம் விற்றுட்ருக்கா நீங்கள் பார்க்குறீங்க. என்னது
இப்படி ரோட்டில் வச்சு விற்றுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்கள் எப்போவுமே இந்த ரைட் ராயலாக கார்லேயே தான் போவீங்க, கார்லேயே தான் வருவீங்க, அப்படி எங்கேயாவது ஹோட்டலுக்கு போனாலும் நல்லா ராயலாக அந்த மாதிரி தான் வந்துட்டு பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பஸ் ஸ்டாப் பக்கம்லாம் போனதே கிடையாது. ஏன்னா மேடம் வந்துட்டு ஃப்ளைட்லேயே பறக்கிற ஆள் இந்த கதையில். இப்போ பார்த்தீங்கன்னா என்னது இப்படி விற்றுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதில் ஒரு குட்டி பையன் வந்துட்டு, அக்கா அக்கா வாங்கிக்கிறியாக்கா, 3 10 ரூபா அக்கா வாங்கிக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன இது முதல்ல அப்படின்னு கேட்பீங்க. சமோசாக்கா, சமோசா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா, நீ வாங்கிக்கக்கா சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லவும், இல்லை இல்லை வேணாம், உனக்கு வேணா நான் காசு தரேன், இந்த வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு 500 நோட்டு இருக்குல்ல, ஸோ அதை எடுத்து கையில் கொடுக்க, ஏக்கோ என்ன ஏதோ பார்க்க பணக்கார பிள்ளை மாதிரி இருக்கா, அதுக்குன்னு என்னை பார்த்தா உனக்கு என்ன பிச்சைக்கார மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்குறான். டேய் நான் உன்னை அப்படி சொல்லவே இல்லைடா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா. அதுக்காகணும் நீ சொல்லலை, ஆனால் நீ பண்ணுறது பார்த்தா எனக்கு எதை பிச்சை போடுற மாதிரி இருக்குது, எனக்கு உன் பிச்சை காசெல்லாம் வேணாம், 10 ரூபா இருந்தால் கொடுத்து வாங்கிக்க, இல்லையா நீ கிளம்பு, நான் வேறு யாருக்காவது விற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பேசிவிட்டு போயிடுறான். உங்களுக்கு வந்து இறங்கி இறங்காதே சம பல்ப்பு தம்மா துண்டு இருந்துட்டு வாண்டு என்ன பேச்சு பேசுது பாரு. 500 ரூபா கொடுக்குறான், வாங்கி வச்சுக்குவான்னு பார்த்தா திட்டிட்டு போகிறான். இந்த ஊரும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே உங்களுக்கு கோவம். ஸோ அப்படியே தான் இப்போ நான் எப்படி போகிறது, அட்ரஸ் வேறு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் அதெல்லாம் பார்க்குறீங்க. அப்போது அந்த ஊருக்கு வந்துட்டு ஒரு மினி பஸ் போகும், ஓகேவா. ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அவங்க தாத்தா பாட்டிக்கிற ஊருக்கு ஒரு மினி பஸ் போகும். அந்த பஸ்ஸில் ஏறணும். மேடம் இருக்கிற கெட்டப்புக்கு அந்த ஊருக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு ஒத்தே வரலை. எல்லோரும் ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறாங்க. எதுக்கு எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ தான் எல்லாம் சுற்றி எல்லாத்தையும் பார்க்குறீங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக தாவணி பாவாடெல்லாம் போட்டிருக்குறாங்க, சாரீ கட்டிக்கிறாங்க, பட்டு பாவாடை சட்டை அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. பசங்களே பார்த்தீங்கன்னா வேஷ்டி சட்டை தான் மோஸ்ட்லி போட்டிருக்காங்க, ஒருத்தர் 2 பேர் தான் பேண்ட் சட்டைலாம் போட்டிருக்காங்க. அப்புறம் சடை பார்த்தீங்கன்னா பின்னி போட்டிருக்காங்க. யாருமே வந்துட்டு இந்த லூஸ் ஹேர்லேயே கிடையாது. ஆனால் நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கவும் எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னடா அது எல்லாம் ஜடையெல்லாம் பின்னி இருக்காங்க, நம்ம முடியெல்லாம் பின்ன முடியாது, அங்கங்கே கட் பண்ணி வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நமக்கு என்ன, நம்ம எதுக்கு அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பஸ் இன்னொரு மினி பஸ் இருக்கும் இல்லையா, அந்த மினி பஸ்ஸில் வந்துட்டு ஏறுறீங்க. அதுவும் கேட்க கூட கிடையாது. மேடம் வந்துட்டு ஒரு மினி பஸ்ஸில் ஏறணும், அந்த மினி பஸ் இந்த ஊருக்கு போகும்னு சொல்லி எழுதி கொடுத்துருப்பாரு அப்பா. அதை நீங்கள் மினி பஸ்ஸுன்னு மட்டும் படிச்சுட்டு ஏறி உட்காந்துக்கா. அங்கே போயிருந்தோ அவங்க டிக்கெட் கேட்க வருவாங்கள்ல, ஸோ டிக்கெட் எடுக்கிறவங்க ஆக்சுவலாக பஸ் தூரம் போயிடுச்சு, எந்த ஊருமா எங்கேம்மா இறங்கணும்னு கேட்க, நீங்கள் உங்கள் தாத்தா பாட்டி ஊரோட சொல்லவும், இந்த பஸ் அங்கெல்லாம் போகாது, ஏன் பார்த்தா படித்து போன மாதிரி இருக்கிற, மேலே படிச்சுட்டு யார் தெரியாதா அப்படின்னு கேட்கவும், இல்லை மினி பஸ்ன்னு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போது அந்த கண்டக்டரும், ஏம்மா உடனே கேட்டுட்டு ஏறணும் இல்லையா படிச்சுட்டு ஏறணும், 2 கட்டத்தனமாக ஏறிட்டு இறங்கு இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு நடுவழியில் இறக்கி விட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு நான் வருது பாருங்கள் கோவம். அறிவு கட்ட நாய்ங்களா, ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி நடு ரோட்டில் காட்டுக்குள்ளே இறக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறீங்க. ஆக்சுவலாக அது காடு கிடையாது, வயல், சுற்றியும் வயல் இருக்குது. அந்த வயல் ரோட்டில் வந்துட்டு ரோடு வந்து இருக்கும், 2 பக்கம் வயல் நடுவில் ரோடு அந்த மாதிரி இருக்குமா. ஸோ அங்கே இறக்கி விட்டு போகவும், இப்படி இறக்கி விட்டு போயிட்டான், இந்த காட்டுக்குள்ளே நான் எங்கே போகிறது, அதுவும் தப்பான ரூட்டுன்னு வேறு சொல்கிறேன், இப்போ நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து லொக்கேஷன் போடுறீங்க. அங்கே டவரே கிடைக்கல. அட கருமத்தை, இது என்னடா வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காலையில் உங்களை பஸ் ஏற்றி விட்டுருப்பாங்க, நீங்கள் ஒரு 4 மணிக்குள்ளே வீட்டுக்கு போயிருந்துருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் அங்கேயே இருக்கிறீங்க. ஸோ உங்களோட அப்பாவுக்கு வேறு ஒரு மாதிரி, என்ன இது போயிட்டு ஒரு ஃபோன் பண்ண சொல்லலாம், பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருப்பார். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா லிட்ரலி மணி வந்துட்டு 6 ஆயிருக்கும். உங்களோட அம்மாவும் கால் பண்ணி, என்னங்க ஆச்சு, ஊருக்கு போயிட்டாலாம், என்ன ஃபோன் பண்ணால் ஃபோனே போகலை அப்படின்னு கேட்கவும், உனக்கும் ஃபோன் போகலையா, நானும் கால் பண்ண ஃபோனே போகலை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அங்கே டவர் இல்லை, அவங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, நீங்களும் ட்ரை பண்ணுறீங்க, டவரே இல்லை. ஒரு வேளை அங்கே டவர் இல்லாமல் இருக்குங்க, அந்த ஊரில் டவர் இருக்காதுல்ல, அதனால தான் அவள் கண்டிப்பாக போயிருப்பா, படித்த பிள்ளை போக மாட்டாளா கரெக்டாக, நீங்கள் அப்படி பயந்துட்டு இருக்கிறீங்க. டவர் கிடைக்கிறப்ப அவளே கால் பண்ணுவா பாருங்கள், கண்டிப்பாக அவளுக்கு அந்த ஊர் பிடிக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவர் பார்க்குறாரு, நம்ம தான் எப்போ இப்படி போவோம், இப்போல்லாம் இவன் வேலைக்குன்ட்டு போயிடா, நம்ம பேச கூப்பிட்டா கூட வருதில்லைன்னு சொல்லிட்டு அவர் பண்ணின மிஸ்டேக்கெல்லாம் அவருக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆகுது அவங்களோட அம்மா பண்ணும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்துட்டு ஒரு 6 இருக்கும். அப்படியே ஒரு ஒரு அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன திட்டு மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க ரோட்டில், ஸோ வளையிற இடத்துலலாம். அந்த இடத்துல வந்துட்டு அப்படியே அவங்க திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கிறீங்க. என்னது, ஒரு காக்கா குருவி கூட காணோம், இவ்வளோ பெரிய காடு, வேலை செய்கிற ஆளுங்களே காணோம், என்னடா பண்ணுறது, இப்போ நான் எங்கே போகிறது, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல, வந்து இடத்துலேயே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் கழிச்சு இப்போ தான் யோசிக்கிறீங்க. சரி இங்கே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு மறுபடியும் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு யாப்பா சாமின்னு சொல்லி மெதுவாக நடந்து போயிட்டுருப்பீங்களா. அப்போ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் வர மாதிரி தெரியுது. அம்மாடி,
இப்போ தானே ஒரு சைக்கிள் வருது, அவங்கள நிறுத்தி கேட்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு குட்டி பையன் ஓட்டிகிட்டு வரான். சின்ன பையனாக இருக்கிறான் இருக்குதே, தடம் கேட்டால் சொல்லுவானா? சரி, யாருமே இல்லாததுக்கு அவங்ககிட்டயாவது கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கிளை ஸ்டாப் பண்ணுறீங்க. அந்த சைக்கிளும் வந்து நிற்குது. பார்த்தா யார்? அந்த பஸ் ஸ்டாப்பில் திட்டிட்டு போனான்ல அவன் தான். இவனா? இவன் அப்போவே அப்படி பேசினானே, இப்போ இவங்ககிட்ட என்னன்னு கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நிற்கிறீங்க. கண்ணாடி வேறு அப்படியே உங்களோட டிஷர்ட் போட்டிருப்பீங்களோ, ஸோ அதில் சொருக்கி வச்சுருக்கீங்க. அப்போ அந்த பையனும், என்னக்கா இங்கே என்ன பண்ணுற? ஓ, இதான் ஊரா? எங்கேயும் வீட்டை காணோம், காட்டுக்குள்ளே நின்றுருக்க தோட்டம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும், எதுக்கு என்னை கூப்பிட்டா, எதுக்கு என்ன நிறுத்திட்டேன் அப்படின்னு கேட்குறான். இல்லை, சும்மா தெரியாமல் நிறுத்திட்டேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்களா? ஒரு மாதிரி ஈகோ இடிக்குது. அப்போ அவனே வந்துட்டு, என்ன வழி தெரியலையா அப்படின்னு கேட்குறான். இல்லையே, எனக்கு நல்லா தெரியுமே, இதோ இப்படியே போனால் எங்கள் தாத்தா வீடு அப்படின்னு சொல்லுவீங்க. இப்படியே போ, சுடுகாடு தான் இருக்குது அப்படிங்கிறான். சுடுகாடா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு பயந்துக்க. ஆமாம், அப்படியே போனால் சுடுகாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ என்ன உனக்கு தடம் தெரியணுமா அப்படின்னு கேட்பான். ஆமாம் அப்படின்னு சொல்லுவீங்களா? சரி ஓகே, நானே கூப்பிட்டு போகிறவான்னு. இப்போ அவனோட சைக்கிள்லேயே உங்களை உட்கார வச்சு ஓட்டிகிட்டு போகிறான். நீங்கள் பார்க்குறீங்க, எப்படிடா என்னை வச்சு ஓட்டுறா, என் லக்கேஜ் எல்லாம் எப்படிரா அப்படின்னு சொல்லவும், உங்கள் ட்ராலி தானே, ஸோ அதை வந்துட்டு அப்படியே சைக்கிள் பின்னாடி கட்டிகிட்ருப்பான். அது அப்படியே தன்னு வீல் இருக்குல்ல, ஸோ அதை இழுத்துட்டு போயிட்டுருக்குது. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படிரா என்னை வச்சு ஓட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் பிள்ளைக்கா அப்படி தான், உன்னால என்னை வச்சு ஓட்ட முடியாது, ஆனால் என்ன பாரு, யாரை வேணால் வச்சு ஓட்டிடும். அந்த மாதிரி 4 பிள்ளைங்க வந்தால் கூட தைரியமாக ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாய் பேசிகிட்டே போகிறான். இப்படியே தான் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா க்ளோஸாக பேசிகிட்டு இருப்பான். இப்போது 2 பேர் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே போயிருப்பீங்க. ஸோ அவனும் கேட்குறான், எந்த ஊருக்கா, எந்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்களும் அந்த ஊர் பேர் சொல்ல, அப்பாடி நீ தப்பான பஸ்ஸில் ஏறி இருக்கிற, அதான் நாங்கள் இறக்கி விட்டு போயிட்டாங்க, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு வழியாக கூப்பிட்டு போயிட்டான். பார்த்தீங்கன்னா நல்லா வரப்பு வயலாகவே இருக்குது. ரோடு இவ்வளோ நேரம் முடிஞ்சு, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வரப்பு, அதில் தான் போகணும். சரிக்கா நல்லா உட்காந்துக்கண்ணா, நான் ஓட்டிகிட்டு போகிறேன், ஆடாம அசையாமல் உட்காரு அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்படின்னு கேட்கவும், ரோட்டப்பாரு அப்படிம்பானா. பார்த்தா தம்மா துண்டு இருக்குது. இதில் எப்படா சைக்கிள் எப்படா போகும் அப்படின்னு நீங்கள் கேட்க, அதெல்லாம் நான் அசால்ட்டாக போயிடுவேன், நீ பயந்துடாத, கண்ணை முடிக்க வந்துக்க அப்படின்னு சொல்லுவான். சரி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை இருக்க முடிக்கிறீங்க. ஆனால் கண்ணை திறந்திருந்தா கூட கரெக்டாக தான் ரோடு தெரிஞ்சிருக்குமோ என்னமோ, கண்ணை முடிக்கவும் அவன் நேராக ஓட்டுறது கூட உங்களுக்கு கொனையாக ஓட்டுற மாதிரி இருக்கவும் பயந்து என்ன பண்ணிடுறீங்கன்னா ஒரு மாதிரி ஆடிடுவீங்க. ஸோ ஆடினா அவனும் சின்ன பையன் தான், நான் ஓட்டிகிட்டு போகிறதே பெரிய விஷயம். அவனோட மாதிரி பின்னாடி ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து ஒரு மாதிரி கீழே இழுத்து தள்ளிடுறீங்க. ஸோ எப்படின்னா 2 பேரும் சேத்துக்குள்ளே விழுந்துறீங்க. ஓகேவா? சேத்துக்குள்ளே பொத்துன்னு விழுந்து அவன் அப்படியே கற்றுன்னு கத்திட்டு இருக்கிறான். அறிவு இருக்கா அவனுக்கு? வளர்ந்துருக்கிற ஆள் தான் எருமை மாடு மாதிரி. அறிவு இருக்கா? கண்ணை முடிக்க வந்தாலும் சொன்னேன், உனக்கெல்லாம் எனக்கு டென்ஷன் ஆகுது, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? என்ன மண்டையில் மூளை இருக்கா இல்லையா? நான் சொல்கிறேன், பிடிச்சி எண்ணெய் சேர்த்து இழுக்கிற, விழுந்தா நீ மட்டும் விழுக வேண்டியதானா, உனக்கு உதவி பண்ண வந்த பார்த்தியா, என்ன அடிக்கணும் சேர்ப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறான். நீங்கள் அப்படியே முழிக்கிறீங்க. அப்படியே எந்திரிச்சு நின்னா 2 பேர்த்து மூஞ்சிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும், உச்ச தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஃபுல்லாக சேரு, ஆள் அடையாளமே தெரியல. அப்போது நீங்கள் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை அப்படியே துடைக்கவும் அவனும், ஐயோ என் கண்ணெல்லாம் மண் அப்படின்னு சொல்லிட்டு துடைச்சிட்டு இருப்பான். அப்போ நீங்கள் இங்கே எங்காவது வாட்டர் இருக்குமா, எல்லாம் க்ளீன் பண்ணிக்க அப்படிங்க. டென்ஷன் ஆகுது அவனுக்கு. ஏய் தமிழ்லாம் பேச தெரியாதா உனக்கு, அப்படியே இங்கிலீஷ்லேயே பிறந்து வளர்ந்தியோ அப்படின்னு கேட்குறானா. தண்ணி எங்காவது மூஞ்சி கழுவுறதுக்கு அப்படிங்கிறீங்க, இப்போ வருதில்ல தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே தண்ணியெல்லாம் கிடையாதுப்பா, உங்கள் பாட்டி வீட்டில் போய் கழுவிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனும் சைக்கிளெல்லாம் எடுத்து நிறுத்திட்டு பின்னாடியே வா அட்ரஸை காட்டுறேன் அப்படிங்கிறான். 2 பேரும் பார்த்தீங்கன்னா சேரோடையே போயிட்டுருப்பீங்க. இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் போயிட்டு இருக்கும்போது அந்த ஷர்ட்டில் வந்துட்டு கண்ணாடி மாட்டிருப்பீங்களா, கூலிங் கிளாஸு, அதை எடுத்து அப்படியே போட்டுக்க அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. இங்கே பாரு, இப்படியே நேராக போனேன்னா இன்னும் நேராக போ, ஒரு கோவில் வரும், பிள்ளையார் கோவில், அந்த கோவிலேருந்து லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து போனேன்னா உன் பாட்டி தாத்தா வீடு போய் சேரு. எனக்கு ஒன்று பார்த்தாலே டென்ஷன் ஆகுது, நான் வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அப்பா அம்மா தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தடை மட்டும் சொல்லிவிட்டு அவன் போயிடுறான். நீங்கள் அப்படியே பெக்க நிற்கிறீங்க. ஏன்னா அவன் சும்மா நேராக போன்னு சொல்லிட்டான். அவன் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ரோடு வந்துட்டு போகுது. லெஃப்ட்டில் ஒரு ரோடு, சென்டரில் ஒரு ரோடு, சைடில் வந்துட்டு ரைட் சைடில் ஒரு ரோடு போயிட்டுருக்குது. எப்படியப்பா இதில் எந்த ரோடுன்னு சொல்லியிருந்தா தான் நீங்கள் கரெக்டாக போக முடியும். என்னது 3 ரோடு இப்படி ஒட்டுக்கா இருக்குது, இவன் எங்கே எதில் போக சொல்கிறான், இப்போ நான் எதில் போவேன், ஆல்ரெடி நேரம் ஆகிடுச்சு, இருட்டு கட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு அப்படியே வந்துட்டு இந்த பக்கம் போகலாமா இந்த பக்கம் போகலாமான்னு சென்டராக இருக்கிற ரோட்டில் 2 எட்டு வைக்கிறீங்க. ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு 10 அடி போயிட்டு திரும்ப ரிட்டன் வந்துட்டு லெஃப்ட்டில் இருக்கிற ரோட்டுக்கு போகிறீங்க. திரும்ப ரிட்டன் வந்து இதாக இருக்காது, ரைட் சைடில் போகலாமான்னு சொல்லிட்டு 3 ரோட்டையும் மாற்றி நடந்துகிட்டே இருக்கேன். அந்த பக்கம் வந்துட்டு தோட்ட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இன்னொருத்தங்க தோட்டம், ஆக்சுவலாக அவரோட தோட்ட வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னொருத்தங்க தோட்டத்துக்கு ஏதோ பார்க்குறதுக்காக வந்திருப்பார், அவரும் எதுவுமே கொடுக்கறதுக்கு. அப்படி பார்க்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்களா,
யார் இது, நான் இது பார்த்தா துரத்தும், யார் இது அப்படின்னு சொல்லிட்டு, யார் நீங்கள் அப்படின்னு வந்து கேட்பாரு. நீங்கள் அவர் பார்த்ததுமே, ஆ நான் என் பேர் ஒயன், எங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்தேன், வழி தெரியலை, இதுதான் அட்ரஸ், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க. யார், இந்த தாத்தாவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தாத்தா பேர் சொல்லுவாங்க. அவங்க தான் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நானும் அங்கே தான் இருக்கேன், என்னோடய வீடும் அங்கே தான் இருக்குது, சரி வாங்க கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரா. வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இழுக்க முடியாமல் இழுத்துட்டு போவீங்க ட்ராலியை. சரி கொடுங்க நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இந்தாங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு ஒரு பேச்சு கூட சொல்ல, எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டீங்க. அவர் அப்படியே திரும்பி பார்த்துட்டு, சரி என்னாச்சு, ஏன் இப்படி உடம்பெல்லாம் சேராக இருக்குது அப்படின்னு கேட்பாரு. அதுவா அந்த தடத்தில் வரும்போது அந்த குட்டி பையனை கீழே தள்ளி விட்டான், பைத்தியக்காரன், அவன் கூட வந்தான் பார்த்தீங்களா, அவனை நம்பி என்ன சொல்லணும், பாதியில் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. பஸ்ஸே வரும்ல, எதுக்கு அவன் கூட வந்தீங்க அப்படின்னு கேட்பாரு. பஸ்காரன் பாதியில் விட்டுட்டு போயிட்டான்னா இவன் கூட வந்தான், இவனும் பாதியில் விட்டுட்டு போயிட்டான், நீங்களாவது என்ன முழுசாக கன்ஃபியூஸ் ஏற்றுருங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்பீங்களா. சரி இப்படியே வந்தீங்கன்னா அந்த பக்கம் நாயெல்லாம் இருக்குது துரத்தும், ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. தண்ணி இருக்கா அப்படின்னு கேட்கவும், தண்ணி இருக்குது நான் கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் உரம் கொடுக்க வந்தார் பார்த்தீங்களா, அவரோட தோட்டம் வந்துட்டு அங்கே தான் இருக்கும். ஸோ அவர் தோட்டத்துலேயே அவரோட வீடு இருக்கிறனால அங்கே கூப்பிட்டு போகிறாரு. அவரை பார்த்ததுமே அந்த வீட்டுக்காரங்க, என்ன பாட்டே இப்போ தான் போனால் அதுக்குள்ளே வேண்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை தண்ணி கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இது என்னப்பா நீ கேட்டுட்டு இருக்கிற, நீ வான் தண்ணி நீ எடுத்துக்கோ, தொட்டி பேர் அங்கே இருக்குது, பைப் வேணாலும் தெரிவிக்கோ அப்படிங்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, என்னப்பா நம்ம ஊரில் அப்படி கொடுக்க மாட்டாங்களே, இவங்களாம் கொடுக்குறாங்க, சரி காசு கொடுத்துட வேண்டியதான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி போயிட்டு ஓடி போய் அந்த தண்ணி இது பண்ணவும் எடுத்து அப்படியே சேர்த்து கையோடி தண்ணி தொட்டிக்குள்ளே கையை விட, அவரும் இல்லை தண்ணி மாடு ஆடெல்லாம் கூட குடிக்க வரும் அப்படிங்கிறாரு. ஆடு மாடு குடிக்கிற தண்ணி இல்லையா நான் மூஞ்சி கழுவணும் அப்படின்னு கேட்குறீங்க. அது நான் உங்களுக்கு குடிக்க சொல்ல, இந்த சேத்தோடு போகிறதுக்கு அது பரவாயில்ல தானே, நாங்கள் அதை குடிக்க கூட செய்வோம். ஆடு மாடு என்ன எச்சியாக துப்பி வைக்குது, அது தண்ணி தானே குடிக்குது, அது ஒன்றும் விஷம் இல்லையே அப்படிங்கிறாரு. இருந்தாலும் அப்படிங்கிறீங்க. இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இப்படியே வாங்க போகலாம் அப்படிங்கிறாரு. இல்லை நான் இப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், ஒரு டப்பாக இருக்கும், அந்த பெயிண்ட் டப்பா ஓகேவா. ஸோ டப்பா வந்து மக்களாக யூஸ் பண்ண மாட்டாங்க, மோஸ்ட்லி பெயிண்ட் டப்பா இருக்குல்ல, ஸோ பெயிண்ட் டப்பா இருக்கும், அதை எடுக்கிறாரு. நீங்கள் பெயிண்ட் எதுக்கு அப்படின்னு கேட்பீங்க. இது டப்பா தாங்க, பெயிண்ட் உள்ள இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி வந்து அப்படியே உங்கள் கையில் ஊற்ற, நீங்களும் அப்படியே கையெல்லாம் அப்படியே வாஷ் பண்ணிக்கிறீங்க, ஃபுல்லாக செய்யுது. ஸோ பார்க்குறீங்க, கழுவி அவரும் பார்ப்பாரு, இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டே போயிட்டு, அந்த பொண்ணு ஃபுல்லாக சேராயிடுச்சு, நம்ம தாத்தாவோட பேத்தி தான், குளிச்சுக்க சொல்லிடலாமா, அவங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கவும், எப்பா இது முதல்ல சொல்ல வேண்டியதானே, நான் அந்த பிள்ளையை பார்க்கல, சரி போய் குளிச்சுட்டு வர சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுருவாங்க. ஏன்னா இந்த தோட்டத்துலேருந்து உங்கள் வீட்டுக்கு உங்கள் தாத்தா வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப தூரம், பக்கம்லாம் கிடையாது. ஸோ கேட்டங்காட்டிக்கு பார்த்தீங்கன்னா அவரும் விட்டுட்டார். இப்போ வந்து உங்ககிட்ட அங்கே பாத்ரூமுக்கு போய் குளிச்சுக்குங்க, ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்ல அப்படின்னு கேட்க, அதெல்லாம் என்னோடய பெட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அவரும் சரி ஓகே போய் குளிச்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறீங்க ட்ரெஸ்ஸை எடுக்காமல். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு பழக்கப்பட்ட மாதிரியே இல்லை. ஏன்னா பாத்ரூம் வந்துட்டு உங்கள் ஊரில் இருக்கிற மாதிரி இல்லை, சிம்பிளாக இருக்குது. தட் மீன்ஸ் அந்த ஷெல்ஃபெல்லாம் கிடையாது, ஒரு மாதிரி திட்டு தான் வச்சுருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா சோப்பு எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி கலந்து இருக்குது. என்ன இதெல்லாம் இவங்க யூஸ் பண்ணுறதா, நம்ம சும்மா தண்ணியை மட்டும் குளிச்சுட்டு போயிடலாம், சோப்பெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே இது ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றிட்டு ஃபுல்லாக சேரெல்லாம் கழுவிக்கிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஐயோ டவல் வேணுமே, ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், என்னங்க இங்கே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அவரும் இருக்கேன், என்னாச்சு போகலாமா அப்படிங்கிறாரு. இல்லை தப்பாக எடுத்துக்கலன்னா என்னோடய ட்ரெஸ்ஸு பேக்கில் இருக்குது, எடுத்து தர முடியுமா, நான் மறந்துட்டு வந்துட்டேன் அப்படிம்பீங்க. அவரும் வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு திறக்கிறாரு. ஸோ திறந்தா எல்லா ட்ரெஸ்ஸும் இருக்குது, அவரும் எடுத்து கொடுப்பாரு. அப்போ நீங்கள் இப்போ இதுதான் இருக்குது, டவல் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்பீங்களா. சொல்லிட்டு டவல் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ எடுத்து கொடுத்துட்டு பூட்டிடுறாரு. அதாவது ஒரு சட்டை ஒரு பேண்ட்டு மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதை எடுத்து கொடுத்துட்டு டவல் எடுத்து கொடுத்துட்டு அதை ஜிப்பெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாரு. இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு, அட பாவி இன்னரெல்லாம் இவன் எடுத்து தர மாட்டானா, இப்போ நான் இவங்ககிட்ட எப்படி கேட்குறது, இதை மட்டும் போட்டு எப்படி போடுது. ஆக்சுவலாக இன்னர்ஸ் போடாமல் போட்டால் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல. ஸோ அதனால் போச்சா என்ன பண்ணுறது, எப்படி கேட்குறேன், ஆக்வர்டாக இருக்குது, எம்பாரசிங்காக இருக்குது உங்களுக்கு அவர்கிட்ட கேட்கறதுக்கு. சரி என்னத்துக்கு
இப்படியே போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு வந்துடுறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. என்னாச்சு அப்படிம்பாரு. ஒன்றும் இல்லை. அச்சோ ஒரு நிமிஷங்க, அங்கே என்னோடய மொபைல் விட்டுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன், அதை மட்டும் பார்த்து எடுத்து தர முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. சரின்ட்டு அவர் போவாரா? அவர் போகிற கேப்பில் டக்குன்னு ஜிப்பை திறந்து உங்களோட டின்னரில் எடுத்துகிட்டு பாத்ரூம்குள்ளே ஓடிடுறீங்க. ஸோ மறுபடியும் போய் ட்ரெஸ்ஸால் நீட்டாக மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு ஃபோன் அங்கே இல்லையே அப்படிங்கிறாரு. மன்னிச்சுக்கோங்க, பாத்ரூம் இங்கே வச்சுட்டு வந்துட்டேன், நான் எடுத்துட்டேன், போகலாமா அப்படின்னு கேட்க, என்னடா இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தான் இருக்குது அவருக்கே. சரி ஓகேன்னு அவரு கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் நீங்கள் 2 பேரும், ஓகேவா? ஸோ நடந்து போயிட்டுருக்குறீங்க. அப்போது கேட்குறீங்க, ஏங்க உங்ககிட்ட வண்டி காரெல்லாம் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்கவும், வண்டி சர்வீஸ்க்கு விட்டுருக்குறேன், காரெல்லாம் இல்லைங்கிட்ட, சைக்கிள் தான் இருக்குது அப்படிம்பாரு. இப்போ எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. சைக்கிள் அங்கே நிறுத்தியிருக்கேன், அங்கே போயிட்டு அதில் போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாரா. அப்பாடி கால் ரொம்ப வலிக்குது, நீங்கள் என்னை வச்சு ஓட்டிடுவீங்கள்ல அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா. திரும்பி மேலேருந்து கீழே வரைக்கும் பார்ப்பாரு. ஏன் அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் ஓட்டிடுவேன், பயப்படாமல் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஸ்மைலிங் ஃபேஸ் ஒருத்தர் கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்களும் பார்க்குறீங்க. ஆமாம், உங்கள் ஊரில் பிள்ளைங்கள்லாம் ஏன் ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லவும், ஒரு மாதிரினா அப்படிங்கிறாரு. இல்லை, அது எப்படின்னா அந்த ஹாஃப் சாரீ அப்புறம் ஏதோ பாவாடை சட்டையெல்லாம் போட்டிருக்காங்க, ஒரு மாதிரி என்ன அதிலே தான் இருப்பாங்களா, இந்த ஸ்கர்ட்டு பேண்ட்டு இந்த மாதிரிலாம் போட மாட்டாங்களா அப்படின்னு கேட்பீங்க. இந்த ஊர் பொண்ணுங்களாம் இப்படித்தான் இருப்பாங்க, உங்கள் ஊர் பொண்ணுங்க எப்படியோ அப்படியோ அந்த மாதிரி எங்கள் ஊர் பொண்ணுங்க இப்படி அப்படிங்கிறாரு. ஓ சரி, நானும் அப்படி இருக்க முடியாதுப்பா, எனக்கு இப்படி தான் இருக்க பிடிக்கும் அப்படிங்கிறீங்க. நான் எதுவும் சொல்லவே இல்லையே, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க, எனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாரு. இல்லை இந்த ஊருக்கு வந்தால் அதை பிடிச்சி எல்லோரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க, அதனால தான் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறீங்களா. இது என்ன பைத்தியமா, இதுக்கிட்ட நான் ஏதாவது கேட்டேனா, எதுக்கு இது இப்படி பேசிகிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கே டென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் சம்மந்தமே இல்லாமல் தோணத்தோணன்னு பேசிகிட்டே வரீங்க. நீங்களும் அப்படியே கொஞ்சம் நடந்து போக, அதுக்கு மேலே நடக்க முடியாமல் பொச்சுனா அங்கேயே உட்காந்துக்கிறீங்க. அப்போ விட்டே பார்க்குறாரு. என்னாச்சு அப்படின்னு கேட்க, கால் வலிக்குதுங்க, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போடலாமா அப்படின்னு பாவமாக கேட்பீங்களா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறாரு. ஆல்ரெடி மணி 7, இருட்டாயிடுச்சு, சீக்கிரம் போகணும்ல வீட்டுக்கு. அதுவும் தோட்டத்து வழியாக தான் போகணும். ஸோ நைட் டைமில் தோட்டத்து வழியாக காட்டுக்குள்ளே போகிறது கொஞ்சம் பயமாக இருக்கும்ல, அதனால தான் இப்போது மறுபடியும் நீங்கள் போகலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வரீங்க. ஒரு 10:08 ஒருக்கா பொத்துன்னு உட்காந்துக்க. அவருக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. திரும்ப நீங்கள் உட்காருவீங்க பாருங்கள். ஸோ அவர் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்துருப்பார், அதே மாதிரி உங்களுக்கு முன்னாடி. என்னாச்சு உங்களுக்கு கால் வலிக்குதா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்லை எந்திரிங்க அப்படிம்பாரா. எஞ்சி நிற்பீங்க. ஸோ உங்கள் கை டக்குன்னு பிடிச்சி இழுத்து ஒரு மாதிரி உப்பு கட்டி தூக்கிக்கிறாரு. ஸோ அப்படியே உப்பு கட்டி தூக்கிட்டு ஒரு கையில் வந்துட்டு உங்கள் ட்ராலி இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் செம்ம ஷாக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ என்ன அப்படின்னு கேட்க, சத்தம் போடாமல் வா அப்படிம்பாரு. என்னை எதுக்கு இப்படி தூக்குறான், என்னதான் நான் கிராமத்தில் வளராத பொண்ணாக இருந்தாலும் சிட்டியில் இருந்த பொண்ணாக இருந்தாலும் எனக்கு வந்துட்டு ஒரு கல்ச்சர் இருக்குது, நீ என்னை இறக்கி விட அப்படின்னு சொல்லி கேட்க, நீ பாரு இந்த வழியாக ஒரு நாள் நடக்க முடியாது, நானும் பார்க்குறேன், ரொம்ப என்னை டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்குது, ஒழுங்காக அமைதியாக வா, உன்னை அந்த தடத்தை தாட்டி விட்டுறேன், அப்புறம் நீ நடந்து வா அப்படிங்கிறாரு. ஒன்றும் தேவையில்லை, என்னால் நடக்க முடியும், மரியாதையாக நீ இறக்கி விடு, இல்லைனா ஈவ் டீசிங்னு சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துறேன், உண்மான மரியாதையெல்லாம் போயிடும், பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறீங்க. ஓவராக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாருன்னா போத்துன்னு கை விட்டுருவார். அவ்வளோதான். நீங்கள் டக்குன்னு அதை எதிர்பார்க்கவே இல்லை. அவர் உங்கள் கையை பிடிச்சிட்டு பாருல. ஸோ டக்குன்னு விட்டதுமே பூசணிக்காய் மாதிரி பொத்துன்னு கீழே விழுந்துடுறீங்க. ஸோ கீழே விழுந்தா என்ன, சும்மா இடத்துலலாம் விழுகலை, தப்புன்னு எப்படின்னா வரப்பு மேலே போட்டிருப்பாரு. அந்த வரப்பு ரொம்ப குட்டியாக இருந்திருக்கும், ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கும். ஸோ அதில் நடந்து பழகிறவங்க தான் ஈஸியாக போக முடியும், புதுசாக வரவங்களுக்கு அது கஷ்டம், அதனால தான் தூக்கிட்டு போயிருப்பாரு. ஆனால் நீங்கள் ஓவராக பேசுவோம் அங்கேயே விட்டுறாரா. ஸோ நீங்கள் அது மேலே விழுந்து பொத்துன்னு ஊர்ந்து என்ன பண்ணிடுறீங்கன்னா மறுபடியும் சேத்துக்குள்ளே விழுந்துடுறீங்க. ஸோ திரும்ப சேத்துக்குள்ளே எழுந்திரிச்சு அப்படியே கண்ணெல்லாம் இப்படி மாதிரி தொடச்சிக்கிட்டு அப்படியே 2 கை இடுப்பில் வச்சுட்டு அவரை பார்க்க அவருக்கே சிரிப்பு வந்திருக்கும். இருந்தாலும் நான் தான் சொன்னேன்ல, சும்மா பெரிய விளையாட்டு பேசிகிட்டு இருக்கிற, இப்போ பாரு நீயாக தான் விழுந்துட்ட, எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை, வீடு தெரியணுன்னா என் பின்னாடி வா, என்னால் ஒன்று தூக்கிட்டு போக முடியாது, நீ அழுக்கா இருக்க அப்படிங்கிறாரு. வாட் am I dirty அப்படிங்கிறீங்க, என்ன அப்படின்பாரா. இல்லை இங்கிலீஷ் தெரியாதா அப்படின்ட்டு சேத்துல விழுந்தும் ஆயிடுச்சு. ஆனால் இன்னுமே இந்த பந்தாலாம் போகலை, இங்கிலீஷ் தெரியாதா அப்படின்னு கேட்குறீங்க. தெரியாது அப்படின்பாரா. தெரிஞ்சுக்கலாம்ல, நாடு எங்கேயோ போயிட்டுருக்குது, இன்னும் ஒரு இங்கிலீஷ் கூட தெரியல அப்படின்னு கேட்குறீங்க. நாடு எங்கேயோ போனால் எனக்கு என்ன, நான் இங்கே தானே இருக்கேன், இங்கே எல்லாத்துக்கும் தமிழ் தெரியும் அப்படின்னு சொல்லுவாரா. அதானே இந்த பந்தாக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல இல்லை.
தெரியலன்னு சொல்கிறது அசிங்கமாக போயிடுதுன்ட்டு இப்படி பந்தாவாக சொல்லிக்கிறான். போடாடே, எங்களை மாதிரி எத்தனை நாளாக பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு எந்திரிச்சு கை கொடுக்க சொல்லி கேட்குறீங்க. அவரும் வந்துட்டு என்ன அப்படிங்கிறாரு. இங்கேருந்து நான் எப்படி மேலே ஏறுறதான், எனக்கு வேறு பயமாகுது, சீக்கிரம் கையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா. உன் கை அழுக்காக இருக்குது அப்படிங்கிறாரு. ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவருக்கு ஒரு மாதிரி பாவமாக போய்ட்டு சரி ஓகேன்னு கையை கொடுத்தா அடுத்த செகண்ட் அவரையும் சேர்த்து தள்ளிடுவீங்க. அவ்வளோதான். இப்போ அவரும் சேர்ந்து எஞ்சி சேர்த்துக்குள்ளே நிற்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு செம்ம சிரிப்பு, உங்களுக்கு இப்படி விழுந்து சிரிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா டேக்கே சிரிப்பு வந்திருக்கும் நீங்கள் சிரிக்கிறத பார்த்துட்டு. ஸோ அவரும் சரி அதுக்கு இதுக்கும் சரியாக போயிடுச்சு, போகலாமா அப்படிங்கிறாரு. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் போகிறீங்க. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா தேவோட வீடு அந்த ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் பாட்டியோட வீடு இருக்கும். ஸோ தேவோட வீட்டு பக்கத்தில் இருக்க தாத்தா பாட்டி தான் உங்களோட தாத்தா பாட்டி. ஸோ ஒரு வழியாக நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. அப்போ கேட்குறீங்க, சைக்கிள் இருக்குதுன்னு சொன்னீங்க, நடக்க வச்சு கூப்பிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்க, நடக்க வச்சு கூப்பிட்டு வரதுக்கு சேத்துல விழுந்துச்சு வேறு, இல்லை சைக்கிளில் கூப்பிட்டு வந்திருந்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இதோ அங்கே பாருங்கள், அதான் உங்கள் வீடு, உங்கள் தாத்தா வீடு, போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கரெக்டாக தாத்தா வந்துட்டு இப்படி எட்டி பார்க்கவும் ஏதோ அவருக்கு வித்தியாசமாக தெரியுது. 2 பேர் சேத்துக்குள்ளேருந்து எழுந்துச்சு வரங்காட்டிக்கும் அவருக்கு நைட் டைம் இல்லையா, அவர் என்னமோ நினச்சிட்டாரு போல். நீங்கள் அவரை பார்த்ததுமே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையை ஆட்ட அவருக்கு அது என்ன மாதிரி தெரிஞ்சதோ தெரியல. டக்குன்னு ஒரே ஓட்டமாக உள்ளே ஓடி போயிட்டு, ஏண்டி வெளியே என்னமோ வந்திருக்குது அப்படிங்கிறாரு. என்ன வந்திருக்கு அப்படின்னு பாட்டி கேட்க, ஐயோ முதல்ல அந்த உலக்கையை எடுத்துட்டு வா அப்படிங்கிறாரு. உலக்கையா, அஜந்துக்குயா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. பாய் முடிட்டு எடுத்துகிட்டு வா, எனக்கு அந்த உலக்கையை கொடுத்துட்டு நீ ஒரு கட்டை, அதான் அந்த விறகு கட்டை, அடுப்பெடுக்கிற விறகு கட்டை எடு அப்படிங்கிறாரு. வசே எடுங்கிறாரு. பாட்டியும் பதறிட்டு வந்து எடுக்க, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் டேவும் எங்க அது வரைக்கும் வாங்க இருட்டாக இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவரும் உங்கள் கூட வந்த பாவத்துக்கு வாசப்படி கூட மிதிச்சிருக்க மாட்டேங்க 2 பேரும். அப்படியே உங்கள் தலையில் வந்துட்டு அப்படியே ஒரு போடு உலக்கையில தாத்தா அடிக்க, அந்த பக்கம் விறகு கட்டையிலே எடுத்து அப்படியே கழுத்தோடு சேர்த்து டேவோ ஒரு போடு, பாட்டி வந்துட்டு ஒரு போடு போட 2 பேரும் பொத்துன்னு வாங்கி அங்கேயே விழுந்துருவீங்க. பாட்டி வந்து அடிச்சு முடிச்சதுக்கப்புறம், ஐயோ என்னையா இது, மனுஷங்களா இல்லை வேற ஏதாவதுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுங்களை பார்த்தா மனுஷங்க மாதிரியா இருக்குது பாரு, ஏதோ சேத்துல விழுந்துச்சு பண்ணி மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு. மனுஷனுக்கும் பண்ணிக்கும் கூடவா அந்த மனுஷனுக்கு வித்தியாசம் தெரியல அப்படிங்க. பாட்டியும் வந்துட்டு 2 பேத்துக்கு எப்படின்னா கண்ணு நல்லா தெரியாது, ஒரு மாதிரி உருவம் மங்களாக தான் தெரியும். ஸோ இப்போ அவங்க 2 பேரும் வந்துட்டு பண்ணி, அதாவது தனியாக அந்த பண்ணியெல்லாம் வரும் இல்லையா, காட்டில் விளைச்சலெல்லாம் ஒரு மாதிரி கெடுத்து வைக்கிறதுக்காக பண்ணி வரும் சாப்பிட்றதுக்கு, அந்த மாதிரி உங்கள் 2 பேத்தையும் பண்ணின்னு நினச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் சேத்துல பிறண்டு வந்தங்காட்டிக்கு சேர்த்து பண்ணின்ட்டு உங்கள் கால் மேலே தாத்தா வழக்கில் ஒரு பேடு போட, அதே மாதிரி தான் டேவோட கால் மேலே பாட்டி அந்த குச்சியை வச்சு ஒரு அடி அடிக்க 2 பேரும் ஆல்ரெடி மயங்கி தானே கிடக்குறீங்க, இன்னும் நல்லா மயக்கத்துக்கு போயிடுறீங்க. இப்போ ரொம்ப நேரம் ஆகுது, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிருந்திருக்கும். அப்படியே லைட்டாக கண்ணை முழிக்கிறீங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா டேவும் மயங்கி கிடக்க. என்னாச்சு எனக்கு, நான் எங்கே இருக்கேன், ஹலோ ஹே மேன் கெட் அப் அப்படிங்கிறீங்க. அப்போ டேவும் லைட்டாக கண்ணை முழிச்சிட்டு கழுத்து அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிப்பாரு. இப்போ 2 பேரும் அதாவது வாசல்கிட்டே கிடக்குறீங்க ஓகேவா, எந்திரிச்சு அப்படியே உட்காந்துருக்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாட்டி தாத்தாவும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, தாத்தா சொல்கிறாரு, சீக்கிரம் அரடி அப்படிங்கிறாரு. டே பார்க்குறாரு, என்ன தரைக்க சொல்கிறாரு இவர் என்னத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்க. நீங்களும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. சைலண்ட்டாக இரு, யாருக்கு தெரியும் என்ன பேசுகிறாங்கன்னு, கேட்டு பார்ப்போன்னு சொல்லிட்டு 2 பேரும் அமைதியாக உட்காந்து கேட்க, பாட்டி சொல்லுது, 2 பண்ணி ஒன்றா இருக்குது, 2ஐயும் ஒட்டுக்கா கொண்டு சமைச்சா யார் திங்கிறது, இந்த டேப்பையன் சும்மாவே நோஞ்சா மாதிரி தான் சாப்பிடுவான், நம்ம 3 பேர்த்துக்கு எதுக்கு 2 பண்ணியும், அது பெருசாக இருக்குது அப்படிங்கிற நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே எங்கே பண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களும் டேவும் மாற்றி அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு பயமாக இருக்குது பண்ணின்னு சொன்னதுமே, இங்கே பண்ணியெல்லாம் வருமா அப்படின்னு கேட்கவும், வரும் பட் இந்த சைட்லாம் வராதே, எங்கே பார்த்தாங்க இவங்க பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு டேக்கும் புரியல. அவர் எந்திரிக்க முடியல, ஏன்னா 2 பேர்த்தோட காலையும் அடிச்சங்காட்டிக்கு எந்திரிக்க முடியல 2 பேர்த்தினாலையும். அப்படியே உட்காந்துட்ருக்க. அந்த பக்கம் தாத்தா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு 2ஐயும் கொண்டுடலாம், அது 2 அப்படியே வெளியே தான் கிடக்குது, சும்மா மயக்கத்தில் கிடக்குன்னு நினைக்கிறேன், இல்லை செத்துச்சாலும் தெரியல, இன்னும் 2 போடு தலையிலே போட்டோன்னு வையேன் செத்து போயிடும், அப்புறமா என்ன உப்பு கண்ணு போட்டு வச்சுக்கலாம், அப்பப்போ செஞ்சு கொடுக்கலாம். இந்த டேப்பையும் சுத்தமாக சாப்பிட்றதே இல்லை, அவனுக்கு டெய்லி கொஞ்சம் சமைச்சு கொடுக்கணும், அப்போ தான் நல்லா வலுவாக சத்தாக இருப்பான் அப்படிங்கவும். நீங்கள் டே கிட்ட யாரை பற்றி பேசுகிறாங்க, யாரு டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்களா. நான் தான் அது அப்படிங்கிறாரு. நீங்கள் தானா, இங்கே தான் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு வரா. சரி உங்களுக்கு பன்னிக்கறியெல்லாம் பிடிக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு எந்த கறியும் பிடிக்காது அப்படின்னு வரா.
சரி ஓகே. ஆனால் நான் எதா இருந்தாலும் சாப்பிடுவேன், எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படியே உங்களை ஒரு மாதிரி வியர்ட் ஃபேஸ் வச்சுட்டு உங்களை ஒரு மாதிரி ஜட்ஜ் பண்ணுற மாதிரி பார்த்துட்ருப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள மறுபடியும் பேச்சுவார்த்தை. தாத்தாவும், ஏண்டி உப்பு கண்ணை கொஞ்சம், அதாவது ஒரு பண்ணி உப்பு கண்ணை போட்டுடலாம், இன்னொரு பண்ணி இருக்குதுல்ல அதை வந்துட்டு கொஞ்சோண்டு பொரியலுமே கொஞ்சோண்டு குழம்புமே கொஞ்சம் ஒரு மாதிரி சும்மா சுட்டு சாப்பிடுவாங்கள்ல அந்த மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிறாரு. பாட்டி பார்க்குது, உனக்கு என்ன பேகிது பிடிச்சிருக்குதா என்ன? ஒரு பண்ணி முழுசாக 3 பேர் சாப்பிட முடியுமா? ஆ, பல்லே ஒழுங்கா இல்லை, இதில் பண்ணி கட்டி திங்கணுமா அப்படிங்கிறாங்க. ஏய், ஆட்டுக்கறி கோழிக்கறி தான் எலும்பெலும்பாக இருக்கும், பன்னிக்கறி ஃபுல்லாக சாத்தியாக இருக்கும், கொஞ்சம் தான் எலும்பு இருக்கும் அப்படிங்கிறாரு. ஆமாயா, உனக்கு அது ரொம்ப பிடிக்கும்ல, சரி ஊரு, நான் உனக்கு வந்துட்டு சமைச்சு கொடுக்குறேன், நீ நல்லா மதுக்குன்னு சாப்பிடுவியாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நீங்கள் 2 பேரும் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணுவாங்களா இந்த வயசில் கூட அப்படின்னு கேட்குறீங்க. தேவம் அதெல்லாம் எக்கச்சக்கமாக பண்ணுவாங்க, கண்ணில் பார்க்க முடியாது அப்படிங்கிறாரு. சரி சரி, ஆமாம் ரொம்ப நேரமாக இங்கே 2 பண்ணி இருக்குதுங்கிறாங்க, அது இப்போது மயக்கத்தில் இருக்குதுன்னு வேறு சொல்கிறாங்க, ஒரு வேளை எந்திரிச்சு வந்து நம்மளை கொண்டு என்ன பண்ணுறது, நம்ம எந்திரிச்சு போயிடலாமா உள்ள அப்படிங்கிறீங்க. அவரும் ஆமாம் அதுவும் சரி தான், எந்திரிச்சு உள்ளே போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் எந்திரிச்சு உள்ளே போக, இந்த பக்கம் தாத்தாவும் பாட்டி பார்த்துட்டு பண்ணி எந்திரிச்சு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அவங்களுக்கு ஒரு உருவம் கூட தெரியல, பண்ணி எந்த ஹைட்டில் இருக்கும், ஆனால் நீங்கள் 2 பேரும் நின்றுட்டுருக்குறீங்க, ஆனாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியாமல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இதை கேட்டதுமே எங்கே பண்ணி வந்துடுச்சாமா அப்படிங்கிறீங்க. டேவும் எங்கே வந்துச்சுன்னு சொல்லிட்டு 2 பேர் பின்னாடி திரும்பி பார்க்க, மறுபடியும் வந்துட்டு தாத்தாவும் பாட்டியும் உலக்கையும் குச்சியும் எடுத்துகிட்டு நிற்கிறாங்க உங்களை அடிக்கிறதுக்கு. டக்குன்னு முன்னாடி திரும்ப இங்கே பாருங்கள், கையை வாங்கிட்டு இருக்கவும் தாத்தா அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. ஸோ அவரும் பாட்டி அப்படின்னு கத்துவார். இப்போ தான் அவங்க அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, தாத்தா எங்களையா பண்ணின்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. யார் மன்னி அப்படிங்கிறாரு. ஸோ தேர்ந்துட்டு, பாட்டி நான் தான், நீங்கள் எதுக்கு எங்களை அடித்து போட்டீங்க, அப்போது எங்களை நாங்கள் தான் பண்ணி நினச்சிங்களா, பண்ணி என்ன ஹைட்டில் இருக்கும் நாங்கள் என்ன ஹைட்டில் இருக்குன்னு கூடவா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கம் பார்க்குறீங்க. ஸோ டே இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது மசாலாலாம் அரைச்சி வச்சுருக்காங்க, எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்க, பன்னிக்கறி சமைக்கத்தான் அப்படிங்கிறாரு தாத்தா. நீங்களும் டேவை அப்படியே மூஞ்சி பார்த்துக்கிறீங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் 2 பேரும் என்ன நினச்சிருப்பீங்க, ஏதோ பண்ணி தான் நினச்சிருப்பீங்க, ஆனால் அவங்க உங்களை சமைக்கிறதுக்கு தான் அப்படி மசாலா அரைச்சி வச்சுட்டு இருந்திருக்காங்க. உங்களுக்கு பக்குன்னு ஆயிடுது, தாத்தாவும் பாட்டியும் இவ்வளோ வெடி பிடிச்சவங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு பயந்துட்டு நிற்க. ஸோ பாட்டி என்னடா கோலம் இது, யார்டா அந்த பிள்ளை கூட்டிருக்குது ஒடியாந்துட்டியா என்ன, ஏம்மா உங்கள் வீட்டில் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலையா, என்னை பிடிச்சிருக்குதா, அதுக்கு தான் இவன் கூட ஒடியாந்துட்டியா, ஒன்றும் கவலைப்படாத, பையன் தங்கமான பையன், நான் உனக்கு கட்டி வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. டே வந்துட்டு இல்லை தாத்தாலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லவும் மறுபடியும் பாட்டி வந்துட்டு, ஏய் நீ சும்மா இருடா, இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு ஓடி வந்திருக்கிற, எங்கே துணிமணி எல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. வெளியே இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ தாத்தாவும் 2 பேர்த்து மூஞ்சும் சேரில் ஒன்றுமே தெரியல, முதல்ல போய்ட்டு குளிச்சுட்டு வாங்க, என்ன ஆச்சு ஏன் இப்படி சேரோட வந்திருக்கீங்க, உங்களை துரத்துனாங்களா, ஏன்டா இந்த பிள்ளை லவ் பண்ணுறது ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லலை, சொல்லிங்கன்னா நானே சேர்த்து வச்சிருப்பேன்ல, எதுக்கு இப்படி சேர்த்துலலாம் விழுந்துச்சு வந்திருக்கீங்க, யாராவது துரத்திட்டு வராங்களா, எவன்னு சொல்லு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் வழக்கம் எடுக்க, ஐயோ தாத்தா யாரும் எங்களை துரத்திட்டு வரல, நாங்கள் ஓடியும் வரல அப்படிங்கிறாரு. அப்படி இந்த பிள்ளை யாருடா, எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிற, அதுவும் பாரு அவன் கை பிடிச்சிட்டு நிற்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் பார்க்குறீங்க நீங்கள் டேவோட கை பிடிச்சிட்டு நிற்கிறீங்க, அவரும் அப்போ தான் பார்த்து டக்குன்னு கை விட்டுருவாரு. ஸோ நீங்களும் கை எடுத்துட்டு, இல்லை அது நான் பயந்துட்டு பிடிச்சேன் அப்படிங்கிறீங்க. எதுக்கு பாப்பா பயம், உனக்கு எதுக்கு பயம், தாத்தா பாட்டி எங்கள் தாத்தா பாட்டியாக நினச்சிக்கோங்க, சொந்த தாத்தா பாட்டியாக நினச்சிக்கோ, நான் விடிஞ்சதுமே உனக்கு என் பேரனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், சந்தோஷமாக வாழுங்க, இதில் தோட்டமெல்லாம் அவனுக்கு இருக்குது, அம்மா அப்பா இல்லையே பையனுக்குன்னு சொல்லி பயந்துக்காத, நாங்கள் 2 பேரும் அவனை அம்மா அப்பா மாதிரி பார்த்துக்குறோம் சரியா, உனக்கு குழந்தை பிறந்தாலும் நாங்கள் வளர்த்தி கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நல்லா அவ்வளோ பெரிய வீட்டில் அப்படி வாழ்ந்த பிள்ளை சேர்த்து போயிட்டு வந்து இங்கே நிற்குது, இதில் குழந்தை ரேஞ்சுக்கு அவங்க போயிட்டாங்க. ஸோ ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா டே ஒரு வழியாக, பாட்டி கொஞ்ச நேரம் சும்மாரு, இப்படி சேர்த்தோடு நின்றுட்டு இருந்தால் ஜன்னி வந்துடும், போயிட்டு குளிச்சுட்டு வா அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து குளிச்சுட்டு அப்படியே வரீங்க, தலையை தொட்டிட்டு வெளியே வருவீங்க. ஸோ பாட்டி பார்க்குறாங்க, அப்பா இந்த பிள்ளை என்ன சினிமா ஹீரோயின் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட அப்படியே ஒரு மாதிரி ஹஸ்கி வாய்ஸில் பேச, தாத்தாவும் பையன் நல்லா தான் பிடிச்சிருக்கிறான், நல்லா பட்டணத்துக்கார பிள்ளையாட்டு இருக்குது, எப்படி அவன் பிடிச்சான்னு தான் தெரியல, காடே கெதின்னு கிடப்பானே அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க 2 அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாக பேசிகிட்டு இருக்க. டேவும் அப்படியே அவரோட பாத்ரூம் போயிட்டு குளிச்சுட்டு வந்திருப்பாரு. ஸோ அவர் தலை தொட்டிகிட்டே வர, நீங்கள் இப்போ தான் நல்லா பார்க்குறீங்க, ஸோ இருட்டிலே பார்த்துருப்பீங்களா, இப்போ வீட்டில் லைட் வெளிச்சம் இருக்குது. ஸோ அப்படி பார்க்க டேவும் உங்ககிட்ட வந்துட்டு, சொல்லிட்டீங்களா அவங்க தான் உங்கள் தாத்தா பாட்டி பேத்தின்னு சொல்லிட்டீங்களா அப்படிங்க.
இப்போ தாங்க நான் குளிச்சுட்டு வந்தேன், போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் போகிறீங்க. அவங்க 2 பேரும் ஜோடி பொருத்தமெல்லாம் நல்லா தான் இருக்குது, விடிய வரைக்கும் இவங்க 2 பேர்த்தையும் ஒன்றா தூங்க விடக்கூடாது, தப்பு தண்டை ஆகி போயிடும். டேய் வேறாண்டி, நீ தாத்தா கூட போய் படுத்துக்கோ, ஏம்மா நீ வா என் கூட படுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. அப்போது நீங்களும் பாட்டி நான் அப்படின்னு சொல்லுவீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி ஒரு நாள் தான், நாளையிலும் உங்களுக்கு தொல்லை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ டேக்கு கடுப்பாயிடுச்சு. பாட்டி அது உன் பேத்தி மாதிரி இல்லை, உன் பேத்தி தான் அப்படிங்க. ஏன் பேத்தியா அப்படிங்குது பாட்டி. தாத்தாவும் என்னடா சொல்கிற பேராண்டி அப்படின்னு கேட்க, பட்டணத்துலேருந்து உன் பேத்தி உங்களை பார்க்க வந்திருக்குது சாமி, அதுக்கு வழி தெரியாமல் இப்படி சேத்துக்குள்ளே விழுந்து எழுந்திரிச்சு வந்திருக்குது, என்னை சேர்த்து உழுக்கட்டி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. எது என் பேத்தியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கு கூட ஆனந்த கண்ணீரே வருது. இன்ன வரைக்கும் வழக்கில் அடித்து கீழே போட்டதெல்லாம் தெரியல, இப்போமே ஆனந்த கண்ணீர் வந்துட்டு ஐயோ ராசாத்தி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தையெல்லாம் பிடிச்சிக்கிறாங்க. நீங்களும் இதெல்லாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி பேசியிருக்கணும், அடித்து கீழே தள்ளி என்னென்னலாம் பண்ணீங்க, எங்களை குழம்பு வைக்கிறதுக்கு மசாலாலாம் அரைச்சி வச்சுருக்கீங்க, நான் அப்பா கிட்ட சொல்லி வைக்கிறேன் பாட்டி, இனிமேல் நான் வரமாட்டேன் அப்படிம்பீங்க. ஐயோ தங்கமே மன்னிச்சுக்கோ, எனக்கு என்ன தெரியும், இங்கே பண்ணிங்க நிறைய மேயுது, அத்தான் பண்ணி வந்துச்சுன்னு நினச்சிட்டேன், நீங்கள் வேறு சேர்த்துக்குள்ள சேர்த்து பண்ணி மாதிரி வந்தீங்களா, அத்தான் அப்படி நினச்சிட்டேன் அப்படிங்குது. உங்களுக்கே சிரிப்பு வந்துருச்சு. சேர்த்து பண்ணியா அப்படின்னு கேட்க பார்க்குறாரு. கிளவி என்னை பார்த்தா உனக்கு சேர்த்து பண்ணி மெத்திருத்தா அப்படிங்கவும், என்னடா பொசுக்குன்னு கிளவின்ட்ட, எப்பவும் பாட்டின்னு தானே கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்படி தான் கூப்பிடுவேன், இன்றைக்கி நீ பார்த்த வேலைக்கு எனக்கு வராததுக்கு, சரி ஒன்றும் இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரா. எங்கே போகிற, சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லவும், நீ எப்படியும் 3 பேத்துக்கு தான் சமைச்சிருப்ப, உன் பேத்தி வந்திருக்குது, நீ இனிமேல் எனக்கு சமைக்க வேண்டாம், நான் தனியாக சமைச்சிக்கிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு போவார். அப்போ நீங்கள் டக்குன்னு அவர் கையை பிடிப்பீங்க. என்ன அப்படின்னு உங்களை பார்க்க, நான் வந்திருந்தேன் உங்களுக்கு என்ன, நீங்கள் இங்கே தானே சாப்பிடுவீங்க, ஒன்றாவே சாப்பிட்லாம், ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. பார்க்குறாரு. இல்லை பரவாயில்ல வேணாம், நீ பசியோடு வந்திருப்ப, ஒழுங்கா சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லவும், பாட்டி ஏண்டா கோதுமை கரைச்சி 2 தோசை ஊற்றுனா வயிறு நம்பாதா, வா சும்மா ஒன்றா தனியாக சமைப்பானாமா, பெரிய மனுஷன் நினப்பு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகுது. ஸோ இப்படி தான் எல்லோரும் அங்கே சாப்பிட்ருக்க. தாத்தாவுக்கு சோறே உள்ளே போக மாட்டேங்குது. என்ன தாத்தா ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. பன்னிக்கறி இன்றைக்கி சமைச்சு சாப்பிட்லான்னு நினச்சேன், ஆனால் இப்படி ஆகும் நான் நினைக்கல அப்படிங்கிறாரு. டேக்கு செம கடுப்பு. தாத்தா அது பண்ணி இல்லை, நாங்கள் எங்களை சமைச்சு சாப்பிட்ற ஐடியாவிலே தான் இன்னும் இருக்கியா அப்படின்னு கேட்கவும், இல்லைடா இருந்தாலும் நான் பொக்குன்னு போயிட்டேன், பன்னிக்கறி கண்ணு முன்னாடி பார்த்த மாதிரி இருந்துச்சு, அப்படியே அட்ஜஸ்டில் 2 பேர் பண்ணி மாதிரியே இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. ஸோ அப்படியே சிரிக்கவும் போயிடுது. தான் டக்குனு உங்கள் தலையெல்லாம் தட்டி கொடுப்பாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, சின்ன வயசில் உங்களோட அம்மா இந்த மாதிரி பண்ணுவாங்க, பட் அதுக்கப்புறம் நீங்கள் அதிகமாக வீட்டில் சாப்பிடவே மாட்டிங்களா, அதனால் உங்களுக்கு இதெல்லாம் கிடையாது. பட் இப்போது தட்டி விடவும் ஒரு மாதிரி எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. என்ன பார்க்குற அப்படிம்பாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். தண்ணி குடி அப்படின்னு சொல்லுவாரா. ஸோ நீங்களும் தண்ணி எடுத்து குடிப்பீங்க. ஸோ இப்படியே தான் டேஸ்லாம் போகுது. தினமும் பார்த்தீங்கன்னா கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அவர் தோட்டத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவார். தோட்ட வேலைலாம் உங்களுக்கு இது மாதிரிலாம் சொல்லிட்டு கற்றுக் கொடுப்பாரு. உங்களுக்கு நீங்கள் ஏன் வந்தீங்க எதுக்கு வந்தீங்கன்னா யாருக்கும் தெரியாது, ஆனால் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நீங்கள் கூட சுற்றிட்டு இருக்கிறீங்க, ஏன்னா உங்கள் வயசு ஆளுங்க வேறு யாரும் இல்லைல்ல. தாத்தா பாட்டி பழைய கதை பேசுவாங்க. ஸோ நைட்லேயே மாட்டிப்பீங்க, எப்படி இருந்தாலும் தூங்க விடாமல் பேசிகிட்டு இருப்பாங்க. பகல்லையாவது தப்பிச்சுக்கலான்னு சொல்லிட்டு கூட சுற்றிட்டு இருப்பீங்க. இப்படியே தான் ஒரு 1 வீக் மட்டும் இருந்துட்டு போகலான்னு நினச்சி வந்திருப்பீங்க. பட் பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்தே இருந்துடுறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கும் வேலைலாம் இருக்குல்ல, சரி வேலைக்கெல்லாம் போகணுமே அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் நீங்கள்ட்டையும் ரொம்ப நல்லா பழகிருப்பீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவரை பிடிக்க ஆரம்பிச்சிருக்குமா. அவரோட கேரிங்கு, அந்த டீஸ் பண்ணுறது, அப்புறம் திட்டுறது, அவரை திட்டுறது தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது நோண்டி வச்சுட்டே இருந்திருப்பீங்க. ஸோ அதனால் அவர் உங்களுக்கு திட்டுவாரா, ஒரு மாதிரி நீங்கள் அவரை அன்னாய்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. அதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் அந்த மாதிரி டென்ஷன் ஆகிட்டு உங்களை திட்டும்போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படியே நீங்கள் சரின்னு சிரிப்பீங்க. ஸோ அவரும் சிரிச்சிருவார். இப்படி தான் நீங்கள் சரி எனக்கு ஒர்க் இருக்குது, நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் தாத்தா பாட்டிக்கு மனசே இல்லை, பேத்தி இங்கேயே இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை பாட்டி, ஒர்க்கெல்லாம் நிறையா இருக்குது, ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் இருக்குது, ஆல்ரெடி ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே நான் போயிட்டு பார்க்கணும், அதை அப்படியே விட முடியாது. ஆனால் நான் இனிமேல் கண்டிப்பாக சத்தியமாக சொல்கிறேன், அடிக்கடி உங்களை பார்த்துட்டு போகிறேன், என்ன நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லவும், நாங்கள் எங்கள் கிராமத்து எல்லையை தாண்ட மாட்டோம், அதை தாண்டி எங்களோட பாதம் படாது, எங்களால் எங்கேயும் வர முடியாது, வேணா நீ எங்களை பார்த்துட்டு போ அப்படிங்கிறாங்க. சரி தாத்தா நான் பார்த்துட்டு போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு கிட்ட சொல்கிறீங்க. அவரும்
போகணுமா அப்படின்னு கேட்பாரு. இந்த வார்த்தை உங்களுக்கு இன்னொரு மாதிரி இருக்குது, 2 பேருக்கும் பிடிச்சிருக்கும். ஆனால் யாரும் வந்துட்டு ப்ரப்போஸ்லாம் பண்ணிக்க கிடையாது. ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரி பேசிக்கிறது தான். பட் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு ஓப்பனாக சொன்னது கிடையாது. நீங்களும் நான் போகிறேன் அப்படிங்கிறீங்க. போகணுமான்னு கேட்குறாரு. போகணுமான்னு தான் கேட்குறான். போகாதான்னு சொல்கிறானா இல்லை ப்ரப்போஸாவது பண்ணுறானா பாரு. என்னடா இது, நம்ம எப்படி போயிட்டு நம்மளோட வெக்கத்தை விட்டு சொல்கிறது? என்னதான் இருந்தாலும் எனக்கு வெக்கம் வரும்ல, நானும் பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஸோ டேவும் சரி பத்திரமா போ, அடிக்கடி வந்துட்டு போ என்ன அப்படிம்பாரு. கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு போவீங்க. பஸ் ஸ்டாப் வரைக்கும் கூட போயிருக்க மாட்டீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ போகும்போது கரெக்டாக அந்த பஸ் ஸ்டாண்டில் போய்ட்டு பஸ்ஸில் ஏறி உட்காந்துருப்பீங்க. அந்த சமோசா விற்கிற பையன் மறுபடி வரான். என்னக்கா ஊருக்கு கிளம்பிட்டு போல அப்படிங்க. ஆமாம் எனக்கு வேலை இருக்குது, ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு, நீங்கள் வந்தேன், இப்போ நார்மல் ஆகிட்டேன், நான் போகிறேன் அப்படிங்கிறீங்க. சரி சரி சமோசா வேணுமா, உன் காசெல்லாம் வேணாம் இந்தா அப்படிங்கிறான். இந்தா எனக்கும் உன்னோட இதெல்லாம் ஓசியில் வேணான்னு சொல்லிட்டு 10 ரூபா கொடுத்துருவீங்க. ஸோ அவனும் புத்தி வந்தா சரி அப்படிங்கிறானா. அப்போ நீங்கள் அவனை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு பஸ் எடுக்கல, இங்கே வாங்கி உட்காரேன் அப்படிங்கவும், வாங்கிட்ட வந்து உட்காந்துருந்தா வியாபாரம் உங்கள் அப்பா வந்து பார்ப்பானா அப்படின்னு கேட்குறான். சும்மா ஒரு நிமிஷம் வந்து உட்காடா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்து வச்சுக்கிறீங்க. என்னக்கா அவன் பிரச்சனை அப்படின்னு அவன் கேட்குறானா. நீங்களும் இல்லை இந்த ஊரில் டேன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்காங்கல்ல, அதாவது என் தாத்தா பாட்டி வீட்டுக்கு பக்கத்து வீடு, அந்த பையன் எப்படி அப்படின்னு கேட்கவும், நம்ம அண்ணனா, அந்த அண்ணனுக்கு என்ன தங்கமான பையன், எல்லாத்துக்கும் உதவி பண்ணுவார் தெரியுமா அப்படிங்கவும், அது ஓகேடா தெரியும், இந்த பொண்ணுங்க விஷயத்தில் அப்படிங்கவும், பொண்ணுங்க விஷயம்னா அப்படின்னு கேட்குறான். பொண்ணுங்க விஷயம்னா இந்த பொம்பளைங்க பின்னாடி சுற்றுறது, பொண்ணுங்க பின்னாடி சுற்றிட்டு வம்பிழுக்கிறது அந்த மாதிரி, அப்படி உனக்கு புரியுதா, பெரிய பையன் தான் நீ ஓரளவுக்கு அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் புரியுது. அண்ணன் தங்கமான பையன்க்கா, தங்கமான பையன். ஆனால் அப்படிங்கிறான். ஆனானா என்ன அப்படிங்கிறீங்க. எங்கள் ஊரில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் அண்ணன் பின்னாடியே தெரியும், அதில் ஒரு பிள்ளையோட வீட்டில் அப்படிங்கிறான். வீட்டில் அப்படிங்கவும், அட அந்த அக்கா பேர் மீரா, அந்த அக்காவுக்கு அந்த அண்ணன் மேலே ஒரு கண்ணு சின்ன வயசுலேருந்து பின்னாடியே தெரியுது, ஆனால் அந்த அண்ணன் அந்த பிள்ளைங்களும் திரும்பி கூட பார்க்காது அப்படிங்க. உங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஆனால் என்னை மட்டும் பார்ப்பான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. சரி அந்த வீட்டில் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அதுவா, அந்த மீராக்கா தூக்கு போட்டுக்குச்சு அப்படிங்கிறான். என்னாச்சுடா அப்படிங்கவும், செத்துட்டாளான்னு கேட்குறீங்க. இல்லை பொழைச்சிட்டா. எதுக்காக தூக்கு போட்டா அப்படின்னு கேட்குறீங்க. டே அண்ணனை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி தான். ஸோ இந்த மாதிரி விஷயம் நடந்து 2-3 நாள் ஆச்சு. நாளைக்கு அவங்க வீட்டிலேருந்து டே அண்ணா கிட்டே போயிட்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்கலான்னு இருக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த அண்ணாவும் புரிஞ்சுப்பாங்க, ஏன்னா ரொம்ப நல்ல மனுஷங்க இல்லையா. அதுவும் இல்லாமல் அந்த அக்கா சாக வரைக்கும் போயிட்டாங்க அவளுக்காக. அதனால் கண்டிப்பாக அந்த அண்ணன் மீராக்காவை கல்யாணம் பண்ணிக்குவார். நாளைக்கு அவங்க வீட்டில் போய் பேசலான்னு இருக்கிறாங்க. ஆமாம் நீயே அங்கே தான் இத்தனை நாள் இருந்த, எங்கிட்ட இதெல்லாம் வந்து கேட்குற, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறான். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, உண்மை சொல்லு, நாளைக்கு போய் கேட்பாங்களா, அப்போ கல்யாணம் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் ஏப்பா இப்போ உனக்காக ஒரு பையன் சாகர போகிறான் அப்படின்னு சொன்னால் நீ செத்து போன்னு விட்டுருவியா, மாட்டே இல்லை, உனக்கு கொஞ்சம் மனசாட்சி இருக்கும்ல, நம்மளால அவன் ஏன் சாகணும்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிப்பில்ல அப்படிங்கவும், அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பேசிட்டு இருக்க என்ன பண்ணிடுறீங்கன்னா, அதாவது அதுக்கு எந்திரிச்சு அந்த பஸ்லேருந்து, அது உங்கள் ஊருக்கு போகிற பஸ், அதுலேருந்து எந்திரிச்சு திரும்ப தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிற மினி பஸ் இருக்கும்ல, அந்த பஸ்ஸில் ஏறிக்கிறீங்க. என்னடா இந்த அக்காளுக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். ஸோ அந்த மினி பஸ்ஸு கரெக்டாக எடுத்துருப்பாங்க. நேற்றுங்கன்ட்டு கத்திட்டு வரீங்க. வாமா ஏறுன்னு சொல்லிட்டு ஏற்றிக்குவாங்க. இப்போது கரெக்டாக திரும்ப அந்த மினி பஸ் வந்துட்டு அங்கேயே போகுது, நீங்கள் ஓடுறீங்க. ஸோ பஸ்ஸை விட்டு இறங்கி தாத்தா பாட்டி வீட்டுக்கே ஓடிட்டுங்க. தாத்தாவும் பாட்டி சோகமாக உட்காந்துருக்காங்க. கைக்குள்ளேயே வளர்த்துன மாதிரி இருந்துச்சு. 1 மாதம் இருந்தாலுமே ஏதோ சின்ன வயசுலேருந்து வளர்த்துன மாதிரியே இருந்துச்சு. ஆனால் திரும்ப போயிட்டா. ஒரு பேச்சுக்கு தானே நம்மக்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பா வரேன்னு சொல்லிட்டு. ஆனால் இனிமேல் வரமாட்டாள்ல. அவளுக்கு அவங்க வீடு மாதிரி மெத்த கிடையாது, ஒரு ஏசி கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் தாத்தா பாட்டி அப்படிங்கிறீங்க. என்னங்க பேத்தி சத்தம் கேட்குதுன்னு பாட்டி சொல்ல, அப்போது நான் தான் பாட்டி அப்படிம்பீங்க. 2 பேரும் என் ஓடி வந்து வெளியே பார்த்தா வேத்து போத்து உட்காந்துருக்கீங்க, அதாவது வெளியே வந்து நிற்பீங்க. என்னாச்சுமா, ஏன் இப்படி ஓடி வந்திருக்கிற, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்து பதறிடுறாங்க. ஆமாம் பெரிய பிரச்சனை, இந்த டே அவன் எங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவன் தோட்டத்துக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லவும், வர சொல்லுங்கள், இப்போ வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னத்துக்கு, அவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்கவும், வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்களா. ஸோ அவரும் தாத்தாவும் போயிட்டு கூட்டிகிட்டு வராரு. கூப்பிட்டு வந்து டே பார்க்குறாரு. ஊருக்கு போகலையா நீ அப்படின்னு கேட்கவும், தாத்தா
பாட்டி எங்கள் 2 பேர்த்தோட ஜோடி பொறுத்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. அவர்கிட்ட கூட நீங்கள் ப்ரப்போஸ் பண்ண கிடையாது. டைரெக்டாக தாத்தா கிட்ட கேட்க, என்னடா திடீர்னு இப்படி கேட்குறா அப்படிங்கிறாங்க. நாங்கள் 2 பேரும் வந்த புதுசில் நீ சொன்னல ஜோடி பொறுத்து நல்லா இருக்குன்னு, இப்போ சொல்லு உன் பேத்தின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் உனக்கு அதே ஃபீல் தான் வருதா அப்படின்னு கேட்குறீங்க. பாட்டி, ஆமாம் என் பேனுக்கு என்ன குறைச்சல், உனக்கு என்ன குறைச்சல், 2 பேரும் ஜோடி பொறுத்து நல்லா இருக்குது அப்படிம்பாங்களா. சரி அப்படின்னா எங்க எங்க அப்படிங்கிறீங்க. என்ன அப்படின்னு தாத்தா கேட்க, தரங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. போய் பார்த்தா இந்த பாட்டிங்க அம்மாங்கெல்லாம் வந்துட்டு தாலி கயிறு அடிக்கடி அழுக்கயிறு சொல்லிட்டு மாற்றுறதுக்கு வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பாட்டி வந்துட்டு உங்களை சந்தைக்கு கூப்பிட்டு போகும்போது இந்த கயிறு வாங்கியிருப்பாங்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல பாட்டி, எதுக்கு இதுன்னு கேட்டிருப்பீங்க. அழுக்கயிறு அடிக்கடி கயிறு மாற்றுவோண்டா அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ அந்த கயிறு ஒரு டப்பாவில் இருந்திருக்கும். அது நல்ல நாள் பார்த்து அவங்களே மாற்றிப்பாங்களாம். இப்போது நீங்கள் போய்ட்டு அந்த டப்பா விட்டு வந்து என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்க, என்ன இதுன்னு சொல்லிட்டு பிரிக்கிறாரு. பார்த்தா மஞ்சள் கயிறு. என்னடி இது அப்படிங்கிற மாதிரி பார்க்க தாத்தா பாட்டி ஒன்றும் புரியல. என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. இவனை இப்போ கட்ட சொல்லுங்கள் எனக்கு. ஐயோ அவசரம், கட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்க. உங்கள் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி கேட்க, ஐயோ எனக்கு தலை போகிற அவசரம், இப்போ மட்டும் என் கழுத்தில் தாலி கட்டல நான் தூக்க மாட்டிக்குவேன் அப்படிங்கவும் டென்ஷன் ஆகுது. என்ன பேசிட்டு இருக்கிற நீ அப்படிங்கிறாரு. நீ தாலி கட்டுறியா இல்லையா அப்படிம்பிங்க. பையன் பொறுமையாக பேசிக்கலாம், முதல்ல நம்ம பேசலாம் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. எங்கடா கயிறு, எங்கள் கயிறு கொண்டா, அந்த கயிறு தூக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கயிறு பிடுங்க. பாட்டிக்கு கோவம் வந்துச்சு. ஏண்டா இப்படி ஒரு வயசு பிள்ளை கட்டிக்கோன்னு சொல்லி வந்து இத்தனை பேருக்கு முன்னாடி நிற்குது அப்படிங்கவும், எத்தனை பேர் இருக்கிறாங்க, 2 பேர் தான் நிற்கிறீங்க, அவள் அம்மா அப்பாக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு கத்துறாருட்டே. அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன், அவள் என் பிள்ளை தான், நான் சொல்லிக்கிறேன், அவள் என் பேத்தி கேட்டால் அது நடந்தே ஆகணும், இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு 3 பேர் சேர்ந்து டேவை ரச்சை பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. ஸோ டேவு வேறு வழி இல்லாமல் தாலி கட்டிடுறாரு. ஏன்னா நான் தூக்கு போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஏன்னா அந்த பிள்ளை தானே பண்ணுச்சு. ஸோ அதனால் நீ கட்டலைன்னா தூக்கு போட்டுக்கோ, நீ கட்டலைன்னா தூக்கு போட்டுக்கன்னு சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவர் டென்ஷன்லேயே கட்டியிருப்பார். இப்போ அப்படியே தான் ஒரு அடுத்த நாள் ஆகுது. இப்போ பொறுமையாக அமைதியாக ஜாலியாக உட்காந்துருக்கீங்க. அப்போது அந்த பக்கம்லேருந்து நிறைய பேர் வராங்க. தாத்தா பாட்டி வந்துட்டு வெளியே வந்து பார்க்கவும், என்னடா இது நம்ம வீட்டுக்கு இத்தனை கூட்டம் வருதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் வெட்டு வந்து என்னன்னு கேட்க, இந்த மாதிரி மீராவுக்கு இந்த தம்பியை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு கேட்க வந்திருக்குறோம், அவனுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், ஒத்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டுக்கா. நீங்கள் உள்ளேருந்து அப்படியே இன்றைக்கி தான் என்றைக்கும் இல்லாமல் திருநாளாக இன்றைக்கி சேலை எடுத்து கட்டி சொருவிட்டு யாவது ஏன் புருஷனை மாப்பிள்ளை பார்க்க வந்ததுன்னு சொல்லி கேட்க எல்லாத்துக்கும் ஷாக்கு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்குறாங்க. டேவும் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வருவார். வந்து பார்த்தா கழுத்தில் தாலியோடு விற்கிறீங்க. என்னப்பா இது, யார் இந்த பொண்ணுன்னு சொல்லி அந்த மீராவோட அம்மா அப்பா கேட்க, அது என்னோட சம்சாரம் தான், கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. என்னடா சொல்கிற, உன்னை கட்டி வைக்க சொல்லி என் பொண்ணில் தூக்கிலே தொங்கிட்டாலே, 2-3 நாள் கழிச்சு இன்றைக்கி தான் நல்லா இருக்கிறா, போயிட்டு முதல்ல பேசி முடிக்கலான்னு சொல்லி வந்தால் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறா, இது தெரிஞ்சா அவள் திரும்ப தூக்கல் தொங்கிடுவாள்னு சொல்லிட்டு அவங்க கத்த பார்க்குறாரு உங்களை. நீங்கள் திருட்டு முடிச்சுட்டு அந்த பக்கம் திரும்பிப்பீங்க. அவருக்கு ஒரு வழியாக புரிஞ்சிருச்சு, இந்த விஷயத்தை இந்த நாய் கேள்விப்பட்டிருக்குது, அதுக்கு தான் இந்த மாதிரி நைட்டே பண்ணிக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு, நான் வேணா உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசுகிறேங்க, பட் எங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு எப்படியோ அப்படி சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பிடுறாங்க. இப்போது அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் உங்களை ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. நீங்களும் எதுக்கான இப்படி ரவுண்டு கட்டி நிற்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, தாத்தா வந்துட்டு, ஸோ உனக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்குது, எங்கே விட்டால் அவனை கல்யாணம் பண்ணிக்குவான் அந்த பிள்ளைன்னு சொல்லிட்டு நேற்று இப்படி வந்து பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படி இல்லை ஆனால் அப்படிங்கிறீங்க. ஸோ டேவ் வந்துட்டு, தாத்தா எனக்கு இவளை பிடிச்சிருந்துச்சு தான், இவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியும், ஆனால் அதை சொல்லிக்க கூட இல்லை தாத்தா, பிடிச்சிருக்குன்னு கூட சொல்லிக்கல, ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சு, எப்படி அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ இப்படி தான் அங்கே ஒரு 1 வீக் இருந்திருப்பீங்க. பட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஃபோனுக்கு அவர் வந்து உங்களோட அப்பா கால் பண்ணிடுறாரு. உங்களுக்கு வேறு பயமாக இருக்குது, போச்சு அப்பா கிட்டே என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட ஃபோனை கொடுத்துருங்க. ஸோ தாத்தா அப்படியே அப்படி இப்படி பேசி சமாதானப்படுத்திட்டாங்க. உங்கள் பேரண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்யாணமே வேணான்னு சொல்கிற ஒரு ஆள், கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவங்க என்ன கோவப்பட போகிறாங்க, நெசமாதானா சொல்கிறீங்கன்னு கேட்க, ஆமாண்டா அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டா, அனுப்பி வைக்கிறோம், பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு டேவி சேர்த்து கூட அனுப்பி வைக்க. ஸோ ஃபைனலாக நீங்களும் டேவும் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. உங்களோட அம்மா அப்பாவுக்குன்னா ரொம்ப ஹாப்பி, ஏன்னா நீங்கள் கல்யாணமே வேணாம், எனக்கு அந்த பையனை பிடிக்காதுங்கிற மாதிரி சொல்லிட்டு தெரிஞ்சிருப்பீங்க.
பட் இப்போ உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அவங்க அதை வேணான்லாம் சொல்ல கிடையாது, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நல்லாவே உங்கள் 2 பேர்த்தையும் வெல்கம் பண்ண டேவும் மன்னிச்சுக்கோங்க, ஒரு சின்ன விஷயம், ஸோ டக்குன்னு சொல்ல முடியாத மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்க. அதெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, கல்யாணம் ஆயிடுச்சு அது வரைக்கும் எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே வந்துட்டு மறுபடியும் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. டேக்கு பார்த்தீங்கன்னா அவர் அங்கே வில்லேஜில் இருந்திருப்பார், அங்கே வந்துட்டு வயல், தோட்டம், உரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவருக்கு அந்த லைஃப் தான் பிடிச்சிருக்கு. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. காற்றெல்லாம் கூட ஏசி காற்று தான், அவருக்கு அது பிடிக்கவே மாட்டேங்குது. ஸோ அவர் அங்கே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணவும் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வேணால் போகலாமான்னு சொல்லிட்டு அவரே சேர்த்து கூப்பிட்டு போகிறீங்க. அவரும் ஒர்க்கெல்லாம் பண்ணுறாரு, படிச்சிருக்காரு, ஸோ ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஆனாலும் அவருக்கு அது பிடிக்கவே இல்லை. பட் இருந்தாலும் உங்களுக்கு வில்லேஜ் அதிகமாக பிடிக்காதா? ஸோ அதனால் சரி ஓகே, அவளுக்கு அங்கே இருக்க பிடிக்காது, நாம் தொல்லை பண்ண வேணாம், இங்கேயே நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு விருப்பமே இல்லைனாலும் அங்கேயே இருக்கார். இப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் போயிருக்கும். அவருக்கு கொஞ்சம் கூட இன்ச்சால கூட அங்கே இருக்க பிடிக்கல. பட் இருந்தாலுமே அதை வெளியவே காட்டிக்காமல் எப்பவுமே உங்ககிட்ட சிரித்த மாதிரியே ஸ்மைல் பண்ணிட்டே இருப்பார். ஸோ ஒன் டே பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரலாமா, பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறீங்க. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்கிறாரு. அப்போ அவரோட ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பி. நீங்களும் வந்துட்டு சரி ஓகே ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு இப்போது தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ நீங்கள் போனதுமே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. இருந்ததும் ஒரு பிள்ளை, அதையும் நீ கூட்டிகிட்டு போயிட்ட, இப்போ பாரு நாங்கள் தனியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு அப்படியே சும்மா பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு 2-3 டேஸ் கழித்து ரிட்டன் வரதா தான் பிளானு. 3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா டே ரெடி ஆகிட்டாரு. சரி திரும்ப உங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குல்ல, ஒர்க் இருக்குது, ப்ராஜெக்ட் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருனா சீக்கிரம் ரெடி ஆகிட்டார். எந்திரிச்சு நீங்கள் பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க. ஏய் எந்திரி, என்ன கிளம்பலையா ஊருக்கு அப்படின்னு கேட்க. எந்த ஊருக்குங்க அப்படின்னு கேட்பீங்க. எந்த ஊருக்கா? ஆஃபீஸ் போகணும்ல, மீட்டிங்லாம் இருக்குல்ல அப்படின்னு கேட்குறாரு. அது அப்பா பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் இன்றைக்கி மட்டுமா அப்படிங்கிறாரு. இல்லை இனிமேல் அப்பா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவீங்களா? அவரால் நம்பவே முடியல. என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்பாரு. ஸோ நீங்கள் அப்படியே எந்திரிச்சு உட்காந்துட்டு போர்வை அப்படியே ஒரு மாதிரி போத்திருப்பீங்க. ஸோ போர்வையெல்லாம் எடுத்து அப்படியே கால் மேலே வச்சுக்கிட்டு அப்படியே எந்திரிச்சு தலகாணி எடுத்து உங்கள் கால் மேலே வச்சு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அவரே பார்க்க என்ன கிளம்பலையா, என்னமோ பேசுகிறா எனக்கு புரியல அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் அவரோட ஃபேஸை ரெண்டு அப்படியே கப் பண்ண மாதிரி கையில் பிடிச்சிக்கிட்டு, எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு அங்கே இருக்க சுத்தமாக பிடிக்கல தானே, பிடிக்கலன்னா வாய் திறந்து சொல்லலாம்ல, ஏன் அங்கே பிடிக்காமே இருந்தீங்க, அதனால நம்ம இனிமேல் இங்கேயே இருந்துக்கலாம் அப்படிங்கிறீங்க. இல்லை எனக்கு அப்படியெல்லாம் இல்லை, நான் அடாப்ட் ஆகிக்குவேன் எங்கே இருந்தாலும், உனக்கு இங்கே சுத்தமாக செட் ஆகாது, நம்ம அங்கேயே போயிடலாம் அப்படிங்கிறாரு. யார் சொன்ன எனக்கு செட் ஆகாதான்னு? எனக்கு இங்கே இருக்க பிடிச்சிருக்கு. தாத்தா பாட்டியை நீங்கள் எத்தனை நாள் பார்த்துட்டு இருந்துருக்கீங்க என் அப்பாவுக்கு பதிலாக? நான் அவங்கக்கிட்டேருந்து உங்களை இப்போ பறிச்சுட்டு போகிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. அதனால் நம்ம எல்லாம் ஒன்றா இங்கேயே இருந்துக்கலாம், வேலைலாம் அப்பா பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிடுறீங்க. இங்கே டேக்கு ஹாப்பி தான், பட் இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு. இப்படி தான் ஒரு 1 வீக் போயிருக்கும். தாத்தா பாட்டிக்கு சொல்லியாச்சு நாங்கள் போகல இங்கே இருக்க போகிறோன்னு. அவங்களுக்குன்னா செம கொண்டாட்டம், அவங்க ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க. 1 வீக் கழிச்சு பார்த்தீங்கன்னா டே வந்துட்டு வீட்டுக்கே வரதில்ல. தோட்டத்துக்கு போய் பார்த்தா தோட்டத்துலேயும் ஆளை காணோம். அப்போ பாட்டிக்கிட்ட வந்து கேட்குறீங்க, பாட்டி எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, இவர் வீட்லேயும் இல்லை தோட்டத்துலேயும் இல்லை, வேலை இருக்குதுன்ட்டு போகிறாரு, ஆனால் எங்கேயுமே இல்லை, பாட்டி வேறு ஏதாவது பொண்ணு கூட அப்படின்னு கேட்குறீங்க. அடி சிரிக்கு வாய்க்கு வலுவு, என்ன பேச்சு பேசிட்டு இருக்கிறா? அந்த பையன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே கூட ஒரு பிள்ளையும் பார்த்தது கிடையாது, இப்போ நான் கட்டிக்கிட்டு வேறு பிள்ளையை பார்ப்பான்னு நினைக்கிறியா? அவன் எதனாவது வேலை விஷயமா வேலையே போயிருந்திருப்பான். வாயை பற்றியா எப்படி உங்கள் அம்மா மாதிரியே சந்தேக புத்திடி உனக்கு அப்படிங்கிறாங்க. என் அம்மா சந்தேகம்லாம் படமாட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும், படமாட்டாளா? உன் அம்மா பெரிய சந்தேக பேர் வழி, எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டே இருப்பா. ஏதோ இப்போ வேணால் திருந்திருக்கலாம், ஆனால் கல்யாணம் ஆன புதுசில் பயங்கரமாக சந்தேகப்படுவா தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்களும் சரி ஓகே, ஆனால் எங்கே பாட்டி போனார் சொல்லிட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது வெளியே ஒரு மாதிரி கசகசான்னு சத்தம் கேட்குது, நிறைய பேர் பேசுகிற மாதிரி. என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வெளியே வந்து பார்க்க யாரோ நின்றுட்டு நடுக்காட்டுக்குள்ளே இன்னும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டே எவன்டா அந்த வயலில் நின்றுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கத்துறாரு. நீங்களும் பாட்டி வெளியே ஓடி வந்துட்டு பார்க்குறீங்க, வயலில் நின்றுட்டு ஏதோ பண்ணிட்டுருக்காங்க. ஏய் யார் அதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சண்டைக்கு போகலான்னு போகும்போது டே வந்துடுவார். ஏங்க அங்கே பாருங்கள் வயல் நின்றுட்டு என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு, எல்லாம் கலைக்கிறாங்கங்க, யாருன்னு கேளுங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட. நான் தான் வர சொன்னேன் அப்படிம்பாரு. நீங்களா? என்ன பண்ணுறாங்க வயலில், என்ன பண்ணிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க,
அது ஒரு கொஞ்சம் இடத்துக்கு மட்டும்தான் அப்படி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இது பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியலை அப்படின்னு கேட்பீங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் சொல்கிறாரு, ஒரு சின்ன டவர் மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஊருக்கு தான் சுத்தமாக டவரே கிடைக்காது, அதனால அங்கே புதுசாக வந்துட்டு ஒரு டவர் கம்பம் வைக்கிறாங்க. ஸோ உங்களோட காட்டிலே வச்சுருக்குறாங்க உங்களுக்கு மட்டும் வர்ற மாதிரி அப்படிங்கவும், அதே இருக்குங்க நான் அம்மா அப்பா ரொம்ப மிஸ் பண்ணுவேனா, வேணா நான் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும், அதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 1 வீக் போகுது. என்னடா பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு சரி டவர் கிடச்சா நம்மளும் ஃபோன் நல்லா யூஸ் பண்ணலாமே நினச்சிட்டு இருந்துருப்பீங்க. ஆஃப்டர் ஒரு 1 மந்த் கழிச்சிங்கன்னா வேலையெல்லாம் முடிஞ்சிடுது. ஸோ வேலையெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு முன்னாடி ஆக்சுவலாக வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்போ மாதிரி வந்து நிற்குது. நீங்களும் யாருங்க என்ன வேணும்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. வயன் வீடு தானே அப்படின்னு கேட்க, டே வீடு அப்படிம்பீங்க. அதாம்மா உங்கள் ஹஸ்பண்டு உங்கள் பேர் வயன் தானே அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணா யார் நீங்கள் அப்படின்னு கேட்கவும், சரிப்பா இறக்குன்னு சொல்லிவிட்டு இவர் யார்ட்டையும் சொல்ல பின்னாடி இருக்கிற பசங்களாம் அப்படியே இறக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்தா கம்ப்யூட்டர் சிஸ்டம் இது மாதிரியெல்லாம் வருது. இதெல்லாம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க டேவும் வந்துட்டு பைக்கில் வருவார். நீங்களும் வந்துட்டிங்களா, என்னங்க இதெல்லாம் யாருங்க இதெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறது கேட்டால் உங்கள் பேர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் அதெல்லாம் செட்டப்பில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவங்க போயிடுறாங்க. இப்போ டே வந்துட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, வா இங்கே உட்காரு அப்படிம்பாரு. எப்படி உங்களோட கம்பெனியில் உங்களுக்கு ஒரு சேர் இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி சேர் வந்து ஆர்டர் போட்டிருப்பாரு. ஸோ அந்த சேரை பார்க்குறீங்க, என்ன இதெல்லாம் அப்படிங்க. நீ எங்கே இருந்தாலும் பாஸ் தான், நீ இங்கேருந்தே அந்த ஒர்க்கை பாரு, உனக்கு தேவை ஒரு கம்ப்யூட்டர் அதுதானே. ஸோ நீ இந்த ஊருக்கு அடாப்ட் ஆக்கிட்டாலுமே உன்னோட வேலையெல்லாம் விட வேணாம், நீ இங்கேருந்தே ஜூம் மீட்டிங்லாம் அட்டென்ட் பண்ணு, வீக்லி ஒன்ஸ் போய் கம்பெனியெல்லாம் விசிட் பண்ணு. ஸோ நீ எனக்காக எல்லாத்தையும் விடணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவார். உங்களுக்கு நான் செம ஹாப்பி. என்ன தான் நீங்கள் அவருக்காக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாலுமே உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் மைண்ட் வந்துட்டு ரொம்ப அதிகம். உங்களால் அதை விட்டுட்டு இருக்கவே முடியாது. எந்நேரம் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணிட்டு இருந்திருக்கும். பட் நீங்கள் அவர்கிட்ட சொல்லியிருக்க மாட்டீங்க. ஆனால் அவர் உங்களுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓடி வந்து நீங்கள் அவர் ஹக் பண்ணிக்கா, அவரும் அப்பா சாமி இன்றைக்கி தான் சொல்லாமல் வந்து ஹக் பண்ணியிருக்கா அப்படிம்பாரு. ஏன் இத்தனை நாள் நான் பண்ணதே இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ உங்கள் பாட்டி தாத்தா பார்க்குறாங்க, என்னம்மா இப்போ சந்தோஷமா, எங்களுக்கு இது முன்னாடியே அவன் சொல்லிட்டான், உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் தான் நாங்கள் சொல்லலை அப்படிங்கிறாங்க. நீங்களும் பாட்டி தாத்தா 2 பேரும் பார்த்தீங்களா சரியான கல்பிரிட் ஆக்குறீங்க 2 பேரும் சொல்லிட்டுக்க. அப்போ தாத்தா பாட்டியும் சரி சரி நல்ல விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போகணும், 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாயந்தரம் ஓகேவா, ஈவினிங் நேரம் லைட்டாக வெயில் வந்து குறைஞ்சிருக்கும். அப்போது நீங்களும் டேவும் அந்த புல்லட்டில் வந்துட்டு கோயிலுக்கு போகிறீங்க. நீங்கள் சாரி தான் கட்டியிருப்பீங்க. ஸோ ஒன் சைடு உட்காந்துருக்க. ஸோ அப்படியே டே வந்துட்டு ஹக் பண்ணுற மாதிரி உட்காந்துருப்பீங்க. அப்படியே 2 பேர் கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது நீங்கள் அப்படியே அந்த கோவில் படிக்கட்டுக்குள்ளே ஸோ அங்கே உட்காந்துக்கிட்டு, ஏங்க எனக்கு கால் வலிக்குது கொஞ்சம் கழிச்சு போகலாம் அப்படிங்கிறீங்க. சரி உட்காருன்னு சொல்லிட்டு அவர் உட்கார வச்சிருப்பாரு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் சரி போகலான்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு 2 பேர் கீழே வந்துடுறீங்க. கீழே வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு ரிட்டன் வரும்போது ஒரு இடத்துல வந்துட்டு வண்டியை நிறுத்த சொல்லுவீங்க. இப்போ என்னடி அப்படின்னு கேட்குறாரு. நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக வண்டியை நிறுத்திட்டு அந்த பக்கம் பார்த்தா நொங்க விற்கிறாங்கல்ல. ஸோ நொங்கெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. ஆல்ரெடி மதிய டைம் தான் விற்பாங்க. இப்போ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்க, எனக்கு அது வேணுமே அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவரும் போயிட்டு நாங்களே கூட வெட்டிக்கிறோம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுறாரு. இந்த மாதிரி நிறுத்தி அது வேணும் இது வேணும்னு சொல்லி நிறையா வாங்கிட்டு வரீங்க. என்னடியாச்சு உனக்கு எதுக்கடி அதை வேணும் இது வேணும் பார்க்க அதெல்லாம் வேணும்னு கேட்குற அப்படிங்க. ஏன் வாங்கி தர மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக மூஞ்சி வச்சு கேட்பீங்களா. நான் அப்படி சொல்லவே இல்லையே, ஆனால் என்னாச்சு இப்படி சாப்பிட மாட்டியே அப்படிங்கிறாரு. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்நாக்ஸ் அது இதுன்னு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வந்ததுமே எனக்கு நைட்டில் நொங்க வெட்டி கொடுங்கன்னு கேட்குறீங்க. இந்நேரத்தில் வேணாம் காலைல வெட்டி தரேன் பாரு, எனக்கு இப்போவே வேணும் அப்படிவீங்களா. என்னடா இவளுக்குன்னு சொல்லிட்டு அவரும் வெட்டி கையில் கொடுக்க நீங்களும் அப்படியே ஆரம்பிக்கிறீங்க. எங்க ஒன்று சொல்லிட்டா அப்படிங்க. என்ன அப்படிம்பாரு. ஒரு 2 வருஷம், அதாவது இப்போதைக்கு ஒரு 6 மாதம் வந்துட்டு நான் ஒர்க்கு பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் நீங்கள் தான் பார்க்குற மாதிரி இருக்கும், பார்த்துக்குவீங்களா அப்படின்னு கேட்க, ஏன் மேடம் என்ன பண்ண போகிறீங்க, அப்படி எங்கே போக போகிறீங்க மேடம் அப்படின்னு கேட்பாரு. மேடம் எங்கேயும் போக போகிறதில்ல, மேடம் பிஸி ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லுவீங்களா. அப்படின்னு வெட்டி முடிக்கிற வேலை உனக்கு அப்படிம்பாரு. ஏன்னா உங்கள் பிள்ளைய மேய்க்கணும்ல, அதனால் எனக்கு டைம் இருக்காது வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறீங்க. அவரும் சிரிச்சுட்டு என் பிள்ளை என்ன சொன்ன அப்படிம்பாரு. உன் பிள்ளைய மேய்க்கணும்ல, அப்போது வேலையை நீ தானே பார்க்கணும் அப்படிங்கிறீங்க. அவருக்கு புரியுது என்ன சொல்கிற அப்படின்னு மறுபடியும் கேட்குறாரு. யோ உனக்கு புரியலையாடா அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா. அவர் சிரிச்சுட்டே நிஜமாக தான் சொல்கிறியா அப்படிம்பாரு.
அப்படிவீங்களா? ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு கன்சீவாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்லுவீங்க. அதுவும் பாருங்கள் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி சொல்கிறீங்கன்னு. அவரும் வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ அப்படியே உங்களோட கணத்தை பிடிச்சிக்க, நீங்களும் அவரோட கணத்தை பிடிச்சிக்க, 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக இருப்பீங்க. அப்போது தாத்தா பாட்டியும் வர, ஸோ அவங்ககிட்டயும் சொல்லுவீங்களா? ஸோ அவங்க 2 பேரும் வாயில் சக்கரைலாம் கொட்டி விட்டுட்டு, இரு உனக்கு பிடிச்ச குலாப் ஜாமுன் பண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு தாத்தா போயிட்டு அந்த குலாப் ஜாமுன் பவுடர் வாங்கிறதுக்கு கடைக்கு போயிடுறாரு. இந்த பக்கம் பாட்டி வந்துட்டு சக்கரை பாலை காய்ச்சி வச்சுட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஆளுக்கு ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி நைட்டு உங்களுக்கு 2 பேருக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு, சரி நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குங்க, என்ன பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போயிடுது. நீங்களும் டேவும் பார்த்தீங்கன்னா அந்த குலாப் ஜாமுன் எடுத்து சாப்பிட்ருப்பீங்க. அப்போது டே வந்துட்டு சாப்பிடும்போது நீங்கள் அப்படிவீங்களா? அவரும் உங்களுக்கு ஊட்டி விடுவார். மறுபடியும் நீங்கள் ஆன்ட்டே இருப்பீங்க. மறுபடியும் ஊட்டி விட கடைசி ஒரு பீஸ் தான் இருக்கும், அது வாயில் போட்டிருப்பாரு. பட் நீங்கள் ஆம்பிங்களா? நான் வாயில் போட்டேன் அப்படிங்க. நீங்கள் அவர்கிட்ட பரவாயில்ல நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிட்ட போவீங்க. அப்போ அவர் ஏச்சி என்ன பண்ணுற அப்படிம்பாரு. எனக்கு அது வேணும், ஐ எம் கிரேவிங் ஃபார் த குலாப் ஜாமுன் அப்படிம்பீங்க. எருமை அதை எச்சி நான் வாயில் போட்டேன் அப்படிம்பாரு. பரவாயில்ல எனக்கு வேணும்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரோட 2 கணத்துலேயும் உங்கள் 2 கையும் அப்படி வச்சு அப்படி கப் பண்ண மாதிரி பிடிச்சிப்பீங்க. அவரு வந்துட்டு என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்க, நீ எதுவும் பண்ண வேணாம் மாமா, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் மாமான்னு கூப்பிட்றீங்க. மாமாவா அப்படிம்பாரு. இந்த ஊர்லலாம் அப்படித்தானே கூப்பிடுறாங்க புருஷனை, அதை கூப்பிட்டு பார்த்தேன் நல்லாயிருக்கு, சரி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிட்ட போவீங்க. போதும் டியர் அப்படியே பேக்கில் வாங்க, கனவுலிங்க கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது. அம்மனிக்கு குலாப் ஜாமுன் வேணும்னா போயிட்டு வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிடுங்க, இல்லையா ரெடிமேடாகவே விற்குது அதை சாப்பிடுங்க. ஸோ சமத்தா நான் சொல்கிறபடியெல்லாம் கேட்கணும், ஓகேவா? கண்ணை முடிக்க சொன்னால் கண்ணை முடிக்கணும். கண்ணை திறக்க சொல்லும்போது திட்டாமல் திறக்கணும். முக்கியமாக திட்டாமல், என்னை வந்துட்டு கழுவி ஊற்றாமல், என்னை கேர்ஸ் பண்ணாமல் அப்படி வந்துட்டு கண்ணை திறக்கணும். அதே சந்தோஷத்தோடு கண்ணை திறக்கணும், ஓகே? திட்டக்கூடாது, ஓகேவா? சரி ஓகே. ஸோ ஹாப்பி எண்டிங் தான். இந்த ஒன் ஷாட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த ஒன் ஷாட்டுக்கு தீம் சொன்னது பார்த்திங்கன்னா நம்ம ராகவிடியர் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? அண்ட் டியர் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? என்னன்னு தெரியல. சரி ஓகே, நான் இது 2 நாள் ரெக்கார்ட் பண்ணேன். அரை மணி நேரம் வந்துட்டு ஒரு நாள், மிச்ச டைம் வந்துட்டு இன்னொரு நாள் ரெக்கார்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு வெளில போகிற வேலை இருந்துச்சு. முக்கியமான ஒரு மீட்டிங்காக போயிருந்தேன். எனக்கு ஒரு மீட்டிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் அது வந்துட்டு அவ்வளோ பெருசாலாம் கிடையாது, ஒரு 2 மீட்டிங். பட் அது என்னென்னலாம் எனக்கும் தெரியாது. சும்மா ஒரு போய் மீட் பண்ணுறதுக்கு பேர் மீட்டிங். யாரை? எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு தான் போனேன். ஸோ அதான் மீட்டிங் சொன்னேன். சரி ஓகே டே. ஆனால் பட் நான் ஒரு வேலை விஷயமாக தான் போனேன். அது நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகட்டும், அது என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். சரி ஓகே, டாட்டாவே பேசாராங்க. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?